Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Ara'aital ladzi yukadzibu bid-din, fadzalikal ladzi yad'ul yatim, wa la yahullu wa la ta'bil miskin, wa wailul lil musallin alladzina hum 'an salatihim sahun alladzina hum yura'un wa yamna'una al-ma'un. Sadaqallahul 'alim. Thank you for your wonderful recitation. May Almighty shower His blessings upon you and your family. With one such bright tradition, let's all stand for Tamil Thai Valtu. நீராரும் கடலுடுத்த நிலமடந்த தேருலகும் சீராரும் வதனமன திகழ் பரந்த கண்டமிதில் தெற்கணமும் அது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறை திரை முகலும் தனித்தலம் திலாமுமே அத்திலா வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெண் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் இறந்து செயல்மர வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you, girls. School is the place where we have to learn new things and to be consistent, and it is the most crucial place for a student. Yeah, absolutely. Such one of the wonderful, remarkable institutions in our Kodikalpalayam is, we proudly say that, Mathrabul Khairat Nursery and Primary School. Since 2006, almost 17 years completed, we are running successfully with good infrastructure. This all credits belongs to our prestigious Mathrabul Khairat Kalvinala Kulumam management. This renowned success is made by our school correspondent in charge and secretary Mr. Muhammad Yusuf Sadiq sir, who acts as the pillar and engine of this institution. And also, this management gives massive support and guidance to all teaching, non-teaching and supporting staffs to work with flexible. Now, I humbly request our management member of Mathrabul Khairat Kalvinala Kulumam, Janab Jahabar Sadiq sir, MBA, to give his welcome address. Bismillahirrahmanirrahim. Mathrabul Khairat Kalvinala Kulumam நடத்துகிற இந்த கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது செயலாளர் அவர்களையும், இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கின்ற சித்திக் சார் அவர்களையும்,
மற்றும் நமது நிர்வாக குழு உறுப்பினர்கள், ஜமாத்தார்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என அனைவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்தையும் இதன் மூலமாக குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நல்ல ஒரு அடித்தளத்தை அமைக்க இருக்கின்ற பெற்றோர்களை இந்த நேரத்தில் நான் மனதார வரவேற்று அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மேலும் நல்ல நிறைய கருத்துக்களை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, sir. Now I request our school correspondent in charge and secretary, Mr. Mohammed Yusuf Sadiq sir, to give his presidential address for provoking new thoughts and to motivate us. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் இறைவனுக்கு. கல்வி வளர்ச்சியில், பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மத்லபுல் ஹைராத் கல்வி நல குழுமத்தின் சார்பாக அன்போடு வரவேற்பதோடு, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்காக அரும்பாடுபட்ட மத்லபுல் ஹைராத் கல்வி நல குழுமத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய இங்கே அமர்ந்துள்ள ஹாஜி அப்துல் வஹாப், மரியாதைக்குரிய முகமது அன்சாரி, மரியாதைக்குரிய நிஜாமுதீன், மரியாதைக்குரிய ஜெஹம்பர் சாதிக், தாங்கள் அனைவரையும் வரவேற்பதோடு உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பும் ஆக்கமும் ஊக்கமும் இந்த நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தி செல்கின்றது என்று கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறந்த ஏற்பாடு செய்துள்ள நமது பள்ளியின் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், மற்ற ஆசிரியர்கள், ஊழியர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் இந்த நிகழ்ச்சி? பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கு பெற்றோர்களின் பங்கு என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதின் நோக்கம் என்ன? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மத்லபுல் ஹைராத் கல்வி நல குழுமத்தின் நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொடிக்கால்பாளையம் என்ற இந்த ஊரில் பல வருடங்களுக்கு முன்பாக, 50 வருடங்களுக்கு முன்பாக நமது ஊர் மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு நமது முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் மதரசா மத்லபுல் ஹைராத். இந்த மதரசா மத்லபுல் ஹைராத்தில் நாம் மார்க்க கல்வியை கொடுத்து வந்தோம். பல வருடங்களாக மதரசா நடத்தி மார்க்க கல்வியை கொடுத்து வந்தோம். கடந்த 2006 முதல் நாம் மார்க்க கல்வியுடன் சேர்த்து உலக கல்வியையும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த பள்ளியை ஆரம்பித்தோம். ஆரம்ப காலத்தில் ரொம்ப சொற்ப மாணவர்களோடு உருவாக்கப்பட்ட இந்த பள்ளி இன்று இந்த அளவிற்கு வளர்ந்து சுமார் 227 மாணவர்கள் படித்து வருகின்றனர்.
மத்லபுல் ஹைராத் கல்வி நல குழுமத்தின் நோக்கம் மாணவர்களுக்கு, குறிப்பாக நமது ஊரில் வாழும் மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கத்தின்படி இந்த நிர்வாகம் அந்த நோக்கத்திற்கு உயிர் கொடுக்கும் வகையில், உயிர்ப்பிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியை, மாணவர்களின் கல்வியில் பெற்றோர்களின் பங்கு என்ற நிகழ்ச்சியை சென்ற ஆண்டு முதல் நடத்தி வருகின்றோம். இதற்கு முக்கிய காரணம், ஒரு மாணவன் சிறந்த முறையில் கல்வி கற்க வேண்டும், கல்வியில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவன் மட்டும் படித்தால் பத்தாது, அவனால் மட்டும் படிக்கவும் முடியாது. அதற்கு முக்கிய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எந்த அளவிற்கு அவனுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அன்பும் அரவணைப்பும் கொடுக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அந்த மாணவன் சிறந்த மாணவனாக எழுவான். அந்த வகையில் மத்லபுல் ஹைராத் கல்வி நல குழுமம் ஒரு முடிவுக்கு வருகின்றது. வருடம் வருடம் நமது ஊரில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த விழிப்புணர்வு என்பது நமது பெற்றோர்களுக்கு, நமது ஊரில் இருக்கக்கூடிய, நமது பள்ளியில் படிக்கக்கூடிய அல்லது மற்ற பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்களுக்கு ஒரு ஆக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அவர்களை தட்டி எழுப்புவதாக இருக்க வேண்டும். நமக்கு உள்ள அனுபவத்தில் நமது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், மற்ற வெளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், பெற்றோர்கள் சரியான முறையில் கண்காணிக்காமல் விட்டால் அந்த மாணவர்களுடைய படிப்பு ஒழுங்காக அமையவில்லை. இதுதான் எங்களுடைய அனுபவம். அந்த வகையில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டும். அந்த உயரிய நோக்கோடு சென்ற வருடம் இதே சித்திக் எம்டாக் அவர்களை இங்கு அழைத்து வந்து, சென்னையை சேர்ந்தவர், இங்கு அழைத்து வந்து நாம் கருத்தரங்கு நடத்தினோம். அதில் பெற்றோர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். அதே வகையில் இந்த வருடமும் நாம் ஏற்பாடு செய்துள்ளோம். இன்னும் சற்று நேரத்தில் சித்திக் அவர்கள் இங்கு வந்து சேர்வார்கள். 5 அல்லது 10 நிமிடத்தில் இங்கு வந்து விடுவார்கள். சித்திக் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். முக்கியமாக அவருடைய பங்கு கல்வியில் கடந்த ஒரு 15 வருடங்களாக அவர் இந்த கல்வி விழிப்புணர்வு பற்றிய நிகழ்ச்சிகளில் கலந்து வருகிறார், பேச்சாளராக உள்ளார். பல பள்ளிகளுக்கு சென்று வருகிறார். அவரிடம் பல அனுபவங்கள் உள்ளது. பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி அவருக்கு நிறைய ஒரு அனுபவம் இருக்குது. அந்த வகையில் நம்ம அவரை வந்து அழைச்சி இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். ஒரு சின்ன ஒரு கதை. என்ன அப்படின்னா, இது கதை இல்லை, உண்மையாக நடந்தது. பிரிட்டிஷருடைய காலத்தில், அதாவது இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர் காலத்தில் இங்கிலாந்தில் ஒரு பெரிய அரச குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு அரசனுடைய பையன் பனிசறுக்கு விளையாட்டில் விளையாண்டு கொண்டிருப்பார். மிக ஆர்வம் உடையவர், நன்கு படித்தவர். பனிசறுக்கில் விளையாடும் பொழுது ஒரு நாள் அந்த பனிசறுக்கு இடையில ஒரு பள்ளத்தில் தண்ணி இருந்திருக்கு. அந்த தண்ணியில் விழுந்துட்டார். தண்ணியில் விழுந்துட்டா யாரும் போய் பொதுவாக பனி உள்ள இடத்துல வந்து தண்ணியில் குதிச்சு காப்பாற்ற முடியாது. ஏன்டா அங்கே தண்ணி அதிகமாக சில்லுன்னு இருக்கும். அப்போ அந்த ஊரிலேயே இருந்த ஒரு ஆள், ஒரு பையன் அங்கேருந்து வந்து நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி அந்த பையனை காப்பாற்றிட்டாரு. காப்பாற்றி அந்த அரசன்ட்ட ஒப்படைச்சிட்டாரு. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய மகனை வந்து நீ காப்பாற்றிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் வந்து சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் வேணாம், என்னை படிக்க வைங்க. அப்படியா, சரி, ஓகே, உன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக கல்விக்காக ஏற்படும் செலவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் படிக்க வைக்கிறாரு. அந்த பையன் நல்லா படித்து பெரிய படிப்பாகி டாக்டர் முடித்து ஒரு கை தேர்ந்த சிறந்த மருத்துவராக ஆயிட்டார். நாட்கள் கடந்து ஓடுகின்றன. அவருடைய பையன், உயிர் பிழைத்த பையனும் அவரும் நன்கு படித்தவர், பல பட்டங்கள் வாங்கி சிறந்த முறையில் உள்ளார். இப்படியே காலம் போகும்போது அவருடைய பையனுக்கு திரும்பவும் ஒரு கடுமையான ஜுரம் வருது. எல்லாருமே கை விட்டுட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் ஒரு இளமையான ஒரு மருத்துவர் வந்து அந்த பையனுக்கு மருந்து கொடுத்து காப்பாற்றுறார்.
காப்பாற்றின பிறகு அவருடைய அப்பா திரும்பிய வந்து, நீ யாரு, என் பையனை வந்து காப்பாத்திட்டிய, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். இது முதல் முறை அல்ல, நான் 2வது முறை உங்களுடைய பையனை நான் காப்பாற்றுகிறேன் அப்படிங்கிறார். நீங்க யாருன்னு கேட்கும்போது அவர் சொல்றது, நான் உங்களை பையனை ஏற்கனவே தண்ணியில விழுந்தப்ப காப்பாத்தினல்ல, அவன் தான், நான் இப்ப மருத்துவராக இருக்கிறேன், நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னா அவர் சொல்றது, நீங்க செலவு பண்ண ஒவ்வொரு பைசாவும் கல்வியா இருந்ததுனால உங்களுடைய பையன் உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்ப காப்பாற்றியவர் யார், காப்பாற்றப்பட்டவர் யார் அப்படின்னா, இங்கிலாந்துடைய பிறந்தவர் வில்சன் சர்ச் அப்படிங்கிறவர் தான் காப்பாற்றப்பட்டவர். அந்த தண்ணியில விழுந்து ஜுரம் வந்து எழுமுனவர் யாருன்னா வில்சன் சர்ச், இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்தவர். அதே மாதிரி அந்த பையன் காப்பாற்றினார, அவர் ஒரு சிறந்த டாக்டர், அலெக்சாண்டர், நோபல் பரிசு வாங்கினவர். அவர் வந்து சிலின் அப்படிங்கிற அந்த ஒரு மருந்தை கண்டுபிடிச்சார். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு கல்வி எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனை வந்து மேலே கொண்டு போகுது, அந்த ஆர்வம் இருந்தால் இந்த கல்வியை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மிக சிறந்த ஆளுமையாக ஆக முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்மளுடைய சிறப்பு பேச்சாளர் மரியாதைக்குரிய சித்திக் பாய் எம்டெக் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவர்களை அன்போடு இந்த நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த பள்ளியின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் திவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. We are very fortunate to have you as our chief guest for this today's occasion. Honoring is our tradition. I request our school correspondent in charge and secretary to adorn the hall and also to present the momentum to our chief guest. And I request our chief guest to receive our presentation. Thanks for accepting our invitation in your busy schedule as well as accepting our honor, sir. Now, I cordially request our chief guest, Mr. Siddiq sir, MTech, who is the most respected and the most responsible person in this society. Sir, please kindly motivate our parents as well as our students. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஒரு துரித நேரத்தில் ஒரு அருமையான ஒரு மாலை பொழுதில் இந்த பெற்றோர்களுக்கான சந்திப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய பள்ளி நிர்வாகத்தினர்களுக்கு முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இப்போ அதில் அடிப்படையாக நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாகிய நாம் தான் பொறுப்பாளி, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெரும்பாலும் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ள படிக்கலைன்னா உடனே என்ன பண்ணுறது, ஸ்கூல் சரியில்லை, புள்ள ஒரு ஒழுக்கமாக இல்லைன்னா மதரசா சரியில்லை, இப்படி பெரும்பாலும் நம்ம அடுத்தவர்களை தான் பொறுப்பாளி ஆக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே பிள்ளைகளுக்கு யார் பொறுப்பாளின்னா நாம தான். இஸ்லாமிய அடிப்படையிலும் சரி, அதே மாதிரி இந்த உலக அடிப்படையிலும் சரி. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பசங்க யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு போலீஸ்காரரை பிடிச்சிட்டு போறாருன்னு வைங்களேன், ஸ்டேஷன்லேருந்து யாரை கூப்பிட்டு விடுவாரு, மதரசா ஆசிரியரை கூட்டுவாங்க பாரு. அப்பா அம்மாவை கூட்டுவாம்பாங்களா? அப்பா அம்மா தான் கூட்டுவாம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் பசங்களுக்கு பொறுப்பாளி ஃபாதர் அண்ட் மதர் தான் அப்படின்னு. இதே மாதிரி நம்ம புள்ள எதிர்காலத்தில் நல்லா படித்து நிறைய சம்பாதிக்கிறார், 2 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறாருன்னு வைங்களேன்,
தன்னுடைய கல்வியின் மூலியமா சம்பாதிக்கிறார். மாசம் 2 லட்சம் வாங்குறப்ப ஸ்கூல் டீச்சர் யாராவது வந்து நான் தான் இவனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தேன், நீ வாங்குற 2 லட்சம் ரூபாய் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பானா? நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். இப்ப நமக்கு நல்லா தெரியுது, உலகமோ மார்க்கமோ எதுவா இருந்தாலும் பெற்றோர்களாகிய நாம் தான் பொறுப்பாளி. அந்த பொறுப்பை நாம முதல்ல ஏத்துக்கணும். பல பெற்றோர்கள் வந்து அந்த பொறுப்பை வந்து நம்ம பொறுப்பு துறப்பும்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பிள்ளைகளுடைய ஹெல்த்தா அது டாக்டர் தான் பொறுப்பு, அதே மாதிரி ஒழுக்கமா அதுக்கு மதரசா தான் பொறுப்பு, படிப்பா அதுக்கு ஸ்கூலு தான் பொறுப்பு. இப்படி எல்லாத்தையும் பொறுப்பை நம்ம திறந்துட்டோம்னா அப்போ பிள்ளைக்கு நம்ம எதுக்கு தான் பொறுப்பு? அதனால பிள்ளைகளுக்கு நாம் தான் பொறுப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், நீங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை பற்றி அல்லாஹ் மறுமையில உங்களை விசாரிப்பான்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்த பிறகு 3 விஷயங்கள் அவனுக்கு கூட வரும். வந்து பயனுள்ள கல்வி, அதே மாதிரி வந்து நீங்கள் செய்யக்கூடிய நிலையான தர்மம், பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலையுமே பிள்ளைகளுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா அவருடைய கல்விக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் பெற்றோர்களாகிய நாம் தான் பொறுப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சில கூடுதல் விளக்கம் கூட சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுடைய அந்த கல்வி வளர்ச்சிங்கிறது ரொம்ப ஒரு சர்வ சாதாரணமா நம்ம எடுத்துருக்கிறோம். இப்ப பிள்ளைக்கு வந்து நமக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குதுன்னு வைங்களேன், அதை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். டாக்டர்கிட்ட போய் காட்டுவோம், டாக்டர் டெஸ்ட் எடுக்க சொன்னா போய் டெஸ்ட் எடுப்போம், மருந்து மாத்திரை சாப்பிட சொன்னா மருந்து மாத்திரை சாப்பிடுவோம், ஊசி போடுவார், பிள்ளைக்கு வலிக்கும், பரவாயில்லடா பொறுத்துக்கடா சரியாயிரும் அப்படின்னு ஆறுதல் சொல்லி அந்த ஊசி போட வைப்போம். அதே மாதிரி வந்து குளுக்கோஸ் ஏற்றுவாரு. இதெல்லாம் பின்னாடி தொடர்ந்து அந்த நோயை சௌரியமாக்குற வரையும் விட மாட்டோம். நம்ம கிட்ட காசு இல்லைன்னா கூட யார்கிட்டயாவது கடன் வாங்கியாவது அந்த பிள்ளைகளுடைய அந்த பிசிக்கல் ஹெல்த், அந்த உடல் ஆரோக்கியத்தை சரிப்படுத்துவோம். இதே பிள்ளைகளுடைய நாலேஜ் ஹெல்த் எடுத்துக்கங்களேன், அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ரொம்ப சர்வ சாதாரணமாக இந்த என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் நிகழ்ச்சி நடத்துவோம். சாதாரணமா சொல்லுவாங்க பேரண்ட்ஸ், சார் என் பிள்ளைக்கு மேக்ஸ் வராது, இங்கிலீஷ் வராது, இது என்ன படிச்சா முன்னேறுவான் அப்படி கேட்பாங்க. அது ஒரு குறை. இப்போ வந்து நம்ம பிள்ளைக்கு வந்து நடக்க வராது, பேச வராதுன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படாது, எவ்வளவு இது விடக்கூடாது, நம்ம எப்படியாவது சரி பண்ணணும் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஆனா படிப்புன்னு வந்துட்டா மேக்ஸ் தானே வரலன்னா போயிட்டு போகுது. இது தப்பு. ஏன்னா பிசிக்கலா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா நம்ம உறுதியா இருக்கும், எப்படியாவது நம்ம சரி பண்ணிடணும், கடன் வாங்கியாவது சரி பண்ணணும்னு. ஆனா படிப்புல ஒரு குறைபாடு வந்துச்சுன்னா அது ரொம்ப சர்வ சாதாரணமா நம்ம எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு வாய் பேசணும், கால் நடக்கணும், இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்பா இருக்குல்ல, அதே மாதிரிதான் படிப்புன்னா எல்லாம் சேர்ந்ததுதான் படிப்பு. இப்போ ஒரு கார் இருக்கு, காருக்கு வந்து இன்ஜின் இல்ல, டயர் இல்ல, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு அந்த கார் எத்தனை கிலோமீட்டர் போகும்? சும்மா சொல்லுங்க. இன்ஜின் இல்ல, டயர் இல்ல, 1 லிட்டருக்கு பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும்? கார் போகாது. கரெக்டுங்களா? அதே மாதிரிதான் கல்வி. மேக்ஸ் வராது, சயின்ஸ் வராது, அது வராது, இது வராதுன்னா லைஃப்ல முன்னேற முடியாது. அனைத்தும் சேர்ந்ததுதான் கல்வி. உன்ல குறைபாடு இருக்கா, கணிதத்துல குறைபாடு இருக்குன்னா அது என்ன குறைபாடுன்னு கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்ணணும். டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்கிறோம். கரெக்டுங்களா? டீச்சர் எழுதி கொடுப்பாங்க, உங்க பிள்ளை இவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, இதுல ப்ராப்ளமா இருக்குன்னு, அதை சீன்றது கூட கிடையாது. டீச்சர் வர சொல்லுவாங்க, வாங்குங்க உங்களை சந்திக்கணும், பசங்க இந்த மாதிரிலாம் சேட்டை பண்றாங்க, அதை கேட்கறது கூட கிடையாது. இப்படி என்னைக்காவது மெடிக்கல்ல இருப்போமா? டாக்டர் எழுதி கொடுக்குறாரு, இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குமா, பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடும், அதெல்லாம் அக்கறை எடுத்து செய்யறோம். ஆனா படிப்புன்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? அதை வந்து ஒரு ரொம்ப ஒரு சர்வ சாதாரண அப்படி எடுக்கக்கூடாது. அதாவது மனுஷனுக்கு அவனுடைய ஐடென்டிட்டி அவனுடைய அறிவு தான். அறிவில்லாமல் பிள்ளைய வளர்க்கறதுங்கிறது அவனை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதுக்கு சமம். யோசிச்சு பாருங்க, அறிவில்லாத ஒரு பிள்ளைய நம்ம அந்த உலகத்துல விட்டுட்டு போறது, அவன் படுற சிரமம் துன்பத்துக்கு எல்லாம் நாம தானே பொறுப்பாளி ஆயிடுறோம். அதனால கல்விக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு எல்லாமே நிறைய பேப்பர்ல பாப்பீங்க, டிவியில பாப்பீங்க, ஷார்ட்ஸ்ல எல்லாம் கூட பாப்பீங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள ராக்கெட் கண்டுபிடிச்சிச்சு, 12ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள சேட்டலைட் விட்டுச்சு, சயின்ஸ்ல இதை கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்சு, அதே 4ஆம் கிளாஸ் புள்ள ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சிச்சு. இப்படிலாம் நிறைய படிக்கிறீங்கல்ல, படிக்கும்போது நமக்கு ஆசையா இருக்குல்ல நம்ம பிள்ளை இந்த மாதிரி ஆகணும்னு. இந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ அந்த புள்ள போய் 8 வயசு புள்ளையோ 15 வயசு புள்ளையோ போய் படிக்கிறது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைய உட்கார வச்சு சொல்லி கொடுத்து, இப்போ ஒரு ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்குதுன்னு காட்டுறாங்க, டிவியில எல்லாம் காட்டுறாங்க, அந்த பிள்ளைய அதெல்லாம் செஞ்சிருக்கோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லாம் அவங்க அத்தா அம்மா அதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ரிச்சி ஸ்ட்ரீட்ல போய் பொருளை வாங்கி ரெடி பண்ணி பறக்க வச்சு அப்புறம் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இந்த பாடுறா இது இப்படிதான் பறக்குது, யாரு கேட்டாலும் இதே மாதிரி சொல்லணும். அப்ப அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி செய்ய வைக்கிறது பேரண்ட்ஸ் தான் பின்னாடி. இப்போ உங்க பிள்ளைகளும் அந்த மாதிரி கல்வியில அறிவியல்ல முன்னேறணும்னா நீங்க முயற்சி எடுக்கணும்.
நீங்க உங்க நேரத்தை செலவு செய்யணும், நீங்க உங்க அறிவை செலவு செஞ்சீங்கன்னா முன்னேறலாம். என்னுடைய பழைய ப்ராஜெக்டுடைய மேனேஜர், அவர் பொண்ணை வந்து +2 முடிச்ச உடனே ஐஐடியில சேர்த்து விட்டார். ஏன்னா பொதுவாக அந்த நீட்டு ஐஐடிலாம் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு சேர்றது ரேர். 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்து படிச்சாதான் சேர முடியும். இருந்தாலும் கரெக்டாக சேர்த்து விட்டார். அவர் எப்படி தெரியுங்களா பிள்ளைங்களை பார்த்தாரு, பிள்ளைக்கு எக்ஸாம்னா அந்த பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சுல, 1 மாசம் இவர் லீவ் போடுறாரு. இது பிள்ளைக்கு எக்ஸாமு எப்படி நமக்கு எக்ஸாம்ன்ற மாதிரி, என் பிள்ளைக்கு எக்ஸாமு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இந்த நம்பர் இருக்குது, வேணா என்ன தொடர்பு கொண்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம். நான் கூட கேட்டேன், எப்படிங்க ஒரு சர்வ சாதாரணமா +2 முடிச்சுட்டு நீங்க உங்களால ஐஐடியில சேர்க்க முடியுதுன்னா, எப்பா எல்லா சப்ஜெக்டையும் ஒரு 3 வாட்டி நான் படிச்சேன்ப்பா அப்படிங்கிறாரு. ஏன் பிள்ளைங்க படிக்காதுன்னா, சின்ன பிள்ளைப்பா, அதுக்கு என்ன தெரியும், நம்ம தானே சொல்லி கொடுக்கணும். அசால்ட்டா சொல்றாரு. எல்லா சமூகத்திலையும் இந்த கல்ச்சர் கலாச்சாரம் இருக்கு. நம்ம சமூகத்துல தான் என் பிள்ளைக்கு மேக்ஸ் வராது, என் பிள்ளைக்கு இங்கிலீஷ் வராது, ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம வளர்க்குறோம். முதல்ல பிள்ளைகளுக்கு நாம ஒரு இலக்கை செட் பண்றோமா, கல்வி ரீதியா யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளை வார்த்தை எடுக்கிறோமே, என்ன இலக்கு தெரியுமா செட் பண்றோம்? இப்படி ரோட்ல போவோம், பங்களாவா வீடு இருக்கும், மகனே சம்பாரிச்சு அம்மாவுக்கு இதே மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுறா, இது இலக்கு, நம்ம செட் பண்ற இலக்கு. என்ன இப்படி பாரா, இப்படிதான் இலக்கை செட் பண்ண. அப்ப என்ன அவன் யோசிப்பான், அந்த சின்ன பையன் என்ன யோசிப்பான், இந்த வீடை இவர் எப்படி கட்டினாரு, வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு கட்டினாரு, வா நம்மளும் ஓடு வெளிநாட்டுக்கு. காலம் பூரா அப்படியே கிடக்கிறது. என்ன அது கம்யூனிட்டி, கல்வி அறிவு இல்லாத ஒரு எங்க கல்வி அறிவு இல்லையோ அது சமுதாயத்துல அதிகாரத்துல பின்தங்கும். எங்க அதிகாரத்துல பின்தங்குறோமோ அங்க வந்து நம்ம இஸ்ஸத்து போயிடும். அதனால இதை நீங்க மாத்தணும். இலக்கு, நீ ஒரு டாக்டர் ஆகு, நீ ஒரு இன்ஜினியர் ஆகு, நீ ஒரு கலெக்டர் ஆகு, நீ ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகு, நீ ஒரு ரிசர்ச்சர் ஆகு, நீ ஒரு விஞ்ஞானியாக, நீ ஒரு அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் ஆகு, நீ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகு, இல்ல நீ ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி வை, தொழில்நுட்ப கம்பெனி வை. இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு இலக்க செட் பண்றோமோ அங்கேயே நம்ம கோட்டை விட்டுறோம். அதனால நாம தான் இதை செய்யணும். சின்ன பசங்க, அழகா என் மேனேஜர் சூப்பரா சொன்னாரு. நான் நினைச்சேன் பிள்ளைங்க தான் படிச்சு இந்த மாதிரிலாம் மேல வருதுன்னு. ஏன்னா அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய லெசன். அழகா சொன்னாரு, சின்ன புள்ள சித்திக்கு அதுக்கு என்ன தெரியும், நம்ம தானே சொல்லி கொடுக்கணும். என்னங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படிங்கிற அவர் அழகா சொன்னாரு. படிக்கும் பிள்ளைங்க டயர்ட் ஆயிடும், கஷ்டமா நினைக்கும், இதுக்கு மேல என்னால போக முடியாதுன்னு நினைக்கும். அங்க நம்ம கூடயே உட்காந்து சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பரவாயில்ல, ரெஸ்ட் எடு, சாப்பிட்டு தூங்கு, நாளைக்கு பாத்துக்குவோம் அப்படின்னு. அந்த பாடத்தை நான் படிச்சு 6 மணி நேரம் அந்த புள்ள படிச்சா என்ன கத்துக்குமோ அதை நான் 1/2 மணி நேரத்துல சொல்லி கொடுப்போம்பா. நான் படிச்சு, அவர் உட்காந்து படிச்சு இப்படி சொல்லி கொடுத்து கற்பனை கிடையாது. லாஸ்ட் இயர் சேர்ந்துச்சு அந்த புள்ள, ஐஐடியில சீட்டு வாங்கி சேர்த்து விட்டார். மகிழ்ச்சி, சந்தோஷம். எப்படி வளர்க்குறாங்க பாருங்க பிள்ளைகளை. ஐஐடியில சேர்க்கணும், டாக்டர் ஆக்கணும், அது இலக்கா வைக்கிறாங்க. நாம டே கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசைடா, அவங்க வாப்பாக்கு முடியாம போச்சு, நீயாவது கார் வாங்க. இப்படி ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, பிள்ளைங்களை படின்னு திட்டமே தவிர என்னைக்காவது அவங்களுக்கு நம்ம உதவி இருக்கமா? யோசிச்சு பாருங்களேன், உதவி இருக்கமா? மாஷா அல்லாஹ், ஃபேஸ்புக்ல லைவ் போகுது, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிகழ்ச்சி சம்பந்தமா ஒரு லைவ் போடுங்கன்னு. மாஷா அல்லாஹ். அப்ப அந்த அந்த பிள்ளைகள் நாம வந்து திட்டுறாங்க, நம்ம வந்து திட்டுறோம், படிக்கல, மார்க் கம்மியாச்சுன்னு திட்டுறமே தவிர என்னைக்கா உதவி செஞ்சிருக்கமா? மார்க் கம்மியா, என்ன சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியா எடுத்தமா, எனக்கு ட்ரிகனாமெட்ரி வரலத்தா, அப்படியா, இங்க வா உனக்கு ட்ரிகனாமெட்ரி சொல்லி தரேன், என்னைக்காவது நம்ம அதை பண்ணிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. அதாவது பிள்ளைகளை திட்ட முன் வர்றோம், அடிக்க முன் வர்றோம், சொல்லி கொடுக்க முன் வர்றோமா, அவர்களுக்கு உதவ முன் வர்றோமா? இப்படி உதவலம்னு சொன்னோம்னா அப்புறம் அந்த பிள்ளைங்க எப்படி நம்ம மேல ஒரு அன்பா இருப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட், பசங்க என் கூட ஒட்ட மாட்டேங்கிறாங்க, வாடான்னா வர மாட்டேங்கிறான், உட்காருனா உட்கார மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு என்னன்னு இருக்கிறான், அப்படியே ரோட்ல நடந்து போனா இந்த போன தானே பின்னாடி வர்றேன் அப்படிங்கிறான். நம்ம கையை பிடிச்சிட்டு வர்றானா, சின்ன பிள்ளைல வர்றாங்க, கொஞ்சம் வளர்ந்த ஒன்னும் வர்றதில்லை. ஏன் ஒட்டுறதில்லை? அது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த பிள்ளைகள் எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, படிப்புல பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க, அது மாதிரி அவங்க கூட பழக்கம் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. எதுக்காவது தீர்வு சொல்றோமா? திட்டுற இடத்துல இருக்குமே தவிர தீர்வு சொல்ற இடத்துல இல்லை. என் புள்ள வந்து கேட்டுச்சு, எனக்கு ட்ரிகனாமெட்ரி சுத்தமா புரியல தான், நான் ஒரு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அம்புட்டியும் விட்டுட்டேன், இங்க வா என்ன ட்ரிகனாமெட்ரின்னு சொல்லி அடிப்படையில இருந்து சொல்லி கொடுத்தேன். ட்ரிகனாமெட்ரினா என்ன, முக்கோணம்னா என்ன, ஏன் இது வந்து ஒரு 180 டிகிரி வருது, இந்த பின்னாடி கட்டமா டேபிள் போட்டிருக்காங்க, இந்த டேபிள்னா என்ன, அதை அழகா ஒரு படம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். இதுதான் 2 மணி நேரம் எடுத்திருப்பேன். சொல்லி கொடுக்கவும் அப்ப அந்த ட்ரிகனாமெட்ரியில என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு நாலேஜ் வந்துச்சு. இவ்வளவுதான். இப்ப நமக்கு இறைவன் கொடுத்த கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா? நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ், ஒரு பிபிடி இருந்தா அவங்களுக்கு நிறைய போட்டு காமிப்பேன். காலையில ஒரு செஷன் இதே மாதிரி ஒரு செஷன் தான் எடுத்தேன். பிள்ளைங்களுக்கு படிக்கிறது மறக்கிறதுங்கிறோம், கரெக்டுங்களா?
நல்லா படிக்கிறேன் தான் மறந்து போயிருது. என் பிள்ளைய வந்து சொல்லுது நல்லா படிக்கிறேன் மறந்து போயிருது. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனா மறந்துடுது. மறக்காம இருக்க எவ்வளவு மெமரி டிப்ஸ் இருக்கு, மெமரி டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. எல்லாம் போன் பாக்குறாங்க, எவ்வளவோ போன்ல பாக்குறோமே, இதை நம்ம படிக்கிறோமா? ஒரு வருஷத்தை எப்படி ஈஸியா மனப்பாடம் பண்றது, ஒரு 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 ஈக்குவேஷன் எப்படி நம்ம ஈஸியா மனப்பாடம், நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் இருக்கு. இப்ப அதையெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமா? இப்ப நான் உட்காந்து கத்துக்கிறேன், என்னம்மா எனக்கு மேப் வர மாட்டேங்குதா, எப்படி மேப் குறிக்கிறது, எப்படி ஈஸியா மேப் குறிக்கிறது, அதெல்லாம் நெட்ல இருக்கு. என்ன இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்குறோமா? இப்படி உதவியா இருக்கணும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்பதான் பிள்ளைகள் நம்மோட நெருங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸ் டிக்ஸ் எல்லாம் கத்து கொடுத்தேன் பிள்ளைக்கு. இப்ப அது என்ன பண்ணுது, ஸ்கூல்ல போய் சொல்லுது, இந்த மாதிரி யாருக்காவது தெரியுமா, தெரியல நான் கத்து கொடுக்குறேன் பார் அப்படின்னு நான் சொன்ன டிப்ஸை போய் சொல்லுது. ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, ஏய் சூப்பரா சொல்லுது அப்படின்னும். அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன காலவர்த்தி பத்தியா, எங்க அத்தா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அத்தா கூட ஒரு ஒன்றுது இல்ல. அப்ப நம்மள வந்து ஒரு ஹீரோவா பார்ப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பையன் என்ன மதிக்கிறதே இல்லை, பொண்ணு அம்மான்னு ஒரு மரியாதையே இல்லை, எடுத்தறிஞ்சு பேசுதுங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல. அவர்களுக்கு நீங்க உதவி செஞ்சு பாரு, கல்வி அளவுல உதவி செஞ்சு பாருங்க. அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி பாருங்க. அத்தா அம்மாவை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடும் பிள்ளைகள். கண்டிப்பா நம்ம வந்து ஒரு திட்டுறது, ஒரு அதட்டுறது, நேரா ஸ்கூல்ல வந்து வாத்தியாரை திட்டுறது, படிப்பு சரியில்லைன்னு, ஒழுக்கம் சரியில்லைன்னா போய் மதரசா ஆசிரியர்களை திட்டுறது, இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும், எங்க பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும், அதை நாம உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணா நிச்சயமாக இந்த பிள்ளைகள் வந்து நாம் சொல் பேச்சு கேட்பாங்க. சரிங்களா? எல்லா பிள்ளைகளுக்கும் திறமை இருக்கு, அசால்ட்டா சொல்றாங்க இது தேராதுங்க என் பிள்ளை. நமக்கு சந்திக்கும் பொழுது கைடன்ஸ் கொடுப்போம், கேரியர் கைடன்ஸ். சில நேரத்தில் இந்த 1-to-1 கைடன்ஸ் கொடுப்பேன். ஏன் பிள்ளைக்கு அது வராது இது வராது, எத்தனை வயசுங்க, 8 வயசு, 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் பிள்ளை. நாம தானே வளர்த்து எடுக்கணும். அந்த ஒரு பொறுப்பு கடமை கூட இல்லாம இது எங்கெங்க படிக்குது, ஒண்ணுமே படிக்க மாட்டேங்குது அப்படின்னு அசால்ட்டா நாம பெத்த பிள்ளைய நாமளே ஏதோ ஊனமாக்குற மாதிரி. இப்ப ஒரு ஒரு 6 மாச புள்ள, என்ன 6 மாச புள்ள ஓடுமா? ஓடாது. அதிகபட்சம் தவக்கம், மிஞ்சி போனா நடக்கும் வைங்களேன். 6 நாள் புள்ள பேசுமா? பேசாதா? புள்ள பிறந்த 6 நாள் ஆச்சு பேசல. இந்த புள்ளைக்கு பேசவே வராதுன்னு முடிவு எடுப்போமா, இல்ல பேச கத்து கொடுப்போமா? பேச கத்து கொடுப்போம்ல. ஒரு பேச்சுக்கு அம்மா கத்து கொடுக்கலன்னா நீ நகரு, நம்ம வீட்டுல இருக்க பாட்டி யாராவது கத்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க உறுதியா நம்புறாங்க, ஒரு பயிற்சி அளித்தா இந்த புள்ள பேசும். தெரியுதுல, நமக்கு தெரியுது. சின்ன புள்ள நடக்க மாட்டேங்குது, நடக்கலன்னா இது வாழ்க்கையில நடக்காதுன்னு சொல்லுவோமா? இல்ல, நடக்க கத்துக் கொடுக்குறோம். அந்த மாதிரி பிள்ளைகள் படிக்கலைன்னா படிக்க கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. நாமளா ஒரு ப்ரீ டிஃபைன் பண்ணி இது தேராது வளராது இந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸை நம்ம புகுத்தி அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம தான் தடுக்கிறோம். எங்க வாத்தியார் சொல்லுவார், இதை வந்து நீ வந்து ஒரு குழந்தைய கழுத்தை நெரிச்சு இதுக்கு ஒன்று சமம்பா. அதாவது ஒருத்தவங்க நம்ம நெகட்டிவா சொல்லி அவனுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய வகையில நீ உருப்பட மாட்ட, நாசமா போயிருவ, நீ அவ்வளவுதான் இப்படின்னு சொல்றது ஒரு குழந்தைய கழுத்தை நெரிக்கிற சமம். நம்ம எவ்வளவு ஒரு பெரிய பாவமா பார்ப்போம், அவ்வளவு பெரிய கிரைம் இது. நம்ம பெத்த பிள்ளைய அசால்ட்டா என்ன பண்றோம், இது தேராது, அப்படி போயிடும் இப்படி போயிடும்னு சொல்லிட்டு கைவிடுறோம். எவ்வளவு பெரிய இது. நம்ம பிள்ளை நம்ம தானே கைப்பிடிச்சு தூக்கணும். ஸோ இதுக்காக நாம முயற்சி செய்யணும். சரிங்களா? 2வது பாருங்க, பிள்ளைங்க டிவி போனு அடிக்ட் ஆகுதுன்றாங்க. இது மெயின் காரணம் யாரு? பெற்றோர்கள் தான் காரணம். இப்படி இருக்கிறது நம்ம பசங்க அப்படியே நம்மளை சுத்தியே வந்துகிட்டு இருப்பாங்க. அதை நாம எரிச்சலா நினைப்போம், என்ன நோயாங்கிறான், இந்த கையில ஒரு போனை கொடு, அவன் பாட்டுக்கு போன்லயே கிடப்பான், அப்பா நிம்மதி, நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன். அதே மாதிரி வந்து பசங்களை இப்படியே நம்ம சுத்தி வந்துகிட்டு இருக்கும் பிள்ளைங்க. இது தொல்லை தாங்க முடியல, இந்த டிவி போடு போ, அப்படியே கடை 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிவிலே கடை, நான் பாட்டுக்கு ஜாலியா நான் ஏதோ என் வேலையை பார்த்துக்கிட்டு தெரியுறேன். இப்படி டிவியும் போனையும் பெற்றோர்கள் எதுக்கு பயன்படுத்துறோம்? நாம கம்ஃபர்ட்டா இருக்க, நம்ம ஜாலியா இருக்க, நாம பிரைவேசியா இருக்க, பிள்ளைங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக போனையும் டிவியும் கொடுத்து கெடுக்கிறது நம்ம தான். இது ஒரு காலத்துல அஃபெக்ட் ஆகுது, நம்ம தான் கொடுத்து பழக்கப்படுத்துறோம். அப்புறம் என்ன ஆகுது, பசங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுறான். அப்புறம் போய் வந்து டிவி எடு போன் எடுனா எங்கிட்ட எடுக்க, கொடுத்ததே நம்ம தானே. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, பிள்ளைகளோடு நாம் நம்முடைய நேரத்தை செலவு செய்யணும். நாம போனோட நேரத்தை செலவு செய்யறோம், டிவியோட நேரத்தை செலவு செய்யறோம், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளைகளோட செலவு செய்யணும். பிள்ளைகிட்ட போய் நீ வந்து போன் பார்க்காத அப்படின்னா திருப்பி பிள்ளை கேட்க, அம்மா பொழுதோட நீ போன்ல தான் உட்காந்து இப்படியே தஸ்மி மணி விட்டுற மாதிரி விட்டுட்டே இருக்கிறீங்க, என்ன இந்த ஷார்ட்ஸ் பாக்குறேன்னு. பேரு தாங்க ஷார்ட்ஸுமா, 30 செகண்ட் 1 நிமிஷம்மா. நம்ம என்ன நினைப்போம், 30 செகண்ட்னு உட்காருவோம். அது வந்து 30 நிமிஷம் 1.5 மணி நேரத்தை தின்றோம். உருட்டி 30 செகண்ட் 1 நிமிஷம், இப்படி 100 நிமிஷம் போயிடும். அப்படி பார்த்தோம்னாக்க அப்ப புள்ள என்ன நினைக்கும்,
அப்ப நீங்க மட்டும் பெரிய அறிவாளி போன் பார்ப்பீங்க, நான் முட்டா பையன் போன் பார்க்க கூடாதா அப்படின்னு அவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம பிள்ளைகளை வேலை எடுக்கணும்னா நாம தியாகம் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னங்க இப்ப சொல்லி கொடுங்கன்னா, நான் சின்ன பிள்ளையில கஷ்டப்பட்டு படிச்சு இப்பதான் கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகி நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா இப்ப போய் என்ன போய் படிக்க சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. படிக்கணும், நாம படிச்சு நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும். அன்னைக்கு இருக்க ஸ்டடீஸ் வேற, இன்னைக்கு இருக்க ஸ்டடீஸ் வேற. புத்தகத்தை நீங்க படிங்க. இப்ப நான் படிக்கிறேன், பசங்களுக்கு 3 புள்ள இருக்கு. என்ன முத புள்ள தானா படிச்சிரும், மற்ற பிள்ளைங்களுக்குலாம் நான் தான் படிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா படிக்குதுங்க பிள்ளைங்க. ஆனா அந்த இன்ஜினை ஏற்கிறது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்கிள் இருக்குல்ல, எவ்வளவு தூரம் பெடல் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் அது போகும். ஒரு ஸ்டேஜ்ல பெடல்லாம் பண்ண வேணாம், சைக்கிள் நகர வேணாம், அப்படியே நிக்குமா, கீழே விழுந்துரும். உங்களுக்கு 2 வாய்ப்பு தான் சைக்கிளிங் பண்றப்ப. எய்தர் நீ பெடல் பண்ணி முன்னேறலாம், இல்ல பெடல் பண்ணாம கீழே தொப்புன்னு விழுந்துடலாம். அதே மாதிரிதான் பிள்ளை வளர்ப்போம். நீங்க தொடர்ச்சியா முயற்சி பண்ணி அவங்கள மேல ஏத்தலாம், விட்டுட்டீங்கன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க. அப்ப நாம போனை தூக்கி போடணும், நாம டிவியை தூக்கி போடணும், போட்டு பிள்ளைகள் கூட நம்ம உட்காரணும். உட்கார்ந்தாதான் அவங்க உலகத்துல நமக்கு இடத்த கொடுப்பாங்க. அத்தா நமக்கு ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு, கல்வி ரீதியா அறிவு ரீதியா. எனக்கு ஒரு கஷ்டமான பாடம் இருந்துச்சு, நான் என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், நீ போய் படிங்க, உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கோ அது எந்த சப்ஜெக்டா இருக்கட்டும், நீ அத்தா கிட்டவா நான் சொல்லித்தரேன், ஈஸியா நீயே படிச்சிருவ. உனக்கு என்ன சப்ஜெக்ட், மேக்ஸா, சோசியல் சயின்ஸா, சயின்ஸா, தமிழா, இங்கிலீஷா, ஏதோ ஒண்ணு தா, இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, என்கிட்ட வா. உலகத்துல என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கோ நான் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அதை எப்படி ஈஸியா அவனுக்கு சொல்லி கொடுக்க முடியும் நான் சொல்லி தர்றேன். எனக்கு அதுதான் இருக்கிற வேலையில எல்லாம் பெரிய வேலை. நம்ம பெரிய பிஸி நினைக்க கூடாது. பிள்ளைகளுக்காக பாடுபடுறதை தவிர ஒரு பெற்றோரா நமக்கு வேற வேலையே இல்லைங்க. உலகத்துல என் படிப்பு எடுத்துக்கங்க, என் சம்பளம் எடுத்துங்க, என்னுடைய பொருளாதாரம் எடுத்துக்கங்க, இது எல்லாம் வயசான காலத்துல வருமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை கோடி சேர்த்து வைங்க. ஏன் வயசான காலத்துல நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, அறிவு கூட இருக்காது, வச்சதை மறந்துடுவோம், இங்க வச்சதை அங்க மறந்துடுவோம். அப்ப உலகத்துல யாருமே நமக்கு உதவிக்கு வர மாட்டாங்க, பெத்த பிள்ளைங்களை தவிர. எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஒழுங்கா வளர்க்கலன்னா, பெத்த பிள்ளையும் நமக்கு அந்த உதவி வரலன்னா அப்புறம் நம்மளை யார் பாதுகாப்பா? யோசிச்சு பாருங்க. எதுவும் வராது. நம்முடைய செல்வம்ங்கிறது நாம் இறந்த பிறகோ இருக்கும் பொழுதோ நம்முடைய செல்வம் என்பது நம்முடைய பிள்ளைகள் தான். அவங்களை எப்படி நம்ம அழகா வார்த்தை எடுக்கிறோமோ அது மூலியமா தான் நம்முடைய வயதான வயோதிகம் இருக்கா இல்லையா, அது ஓரளவுக்கு நிம்மதியா கழியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த கவலை அக்கறை நமக்கு இருக்கும். இது நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல மட்டும் சொல்லல, ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்றேன். எச்சரிக்கை எனக்கும் தான். பிள்ளைகளை நாம ஒழுங்கா வளர்க்கலைன்னா நம்முடைய வயதான காலம் என்பது ரொம்ப கொடூரமா இருக்கும். நினைச்சு கூட நீங்க பார்க்க முடியாது. அந்த காலத்துல உங்ககிட்ட எதுவும் இருக்காது, எதுவும் அறிவு இருக்காது, காசு இருக்காது, பணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்ன அதனால பிள்ளை வளர்ப்புல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஒரு சின்ன முன்னேறி தான். நம்ம சில டிப்ஸ்களை பார்ப்போம். முதல்ல நான் சொன்ன மாதிரி இலக்குகளை சரியாக நிர்ணயிச்சு கொடுங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா, மகனே நீ டாக்டர் ஆகும், நீ இன்ஜினியர் ஆகும், வக்கீல் ஆகும், ஏதோ உங்களுக்கு எது பிடிக்குதோ இல்ல அவனுக்கு எது பிடிக்குதோ கலந்து பேசி கூட அவனுக்கு ஒரு இலக்கை செட் பண்ணுங்க. அப்பதான் அந்த இலக்குக்கான ஸ்கில், அந்த இலக்குக்கான படிப்பு, அதை நோக்கி நகர்த்த முடியும். இலக்கு இல்லாத பயணம் அது ஒரு குப்பையிலன்னு சொல்லுவாங்கல்ல, அது பாட்டுக்கு ஒரு துடுப்பு இல்லாத படகு மாதிரி. அது எங்க போகும் எப்படி போகும்னு சொல்ல முடியாது நம்ம. அதனால உங்க பிள்ளைகளுக்கு ஒரு இலக்கை நீங்க நிர்ணயிங்க. சரிங்களா? சரியான நேரத்தில் போடப்படும் தையல் துணிமணியை காப்பாற்றும் அப்படிம்பாங்க. சின்ன ஒரு ஓட்டை இருக்கு, சின்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க, அப்பவே அதை நீங்க தச்சிடணும். அதை நீங்க தைக்கலன்னு சொன்னா கிளியல் பெருசு ஆகி அந்த சட்டையே யூஸ் இல்லாம குப்பைக்கு போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே சின்ன தப்பு செஞ்சு அப்பயே அதை அரெஸ்ட் பண்ணுங்க, அப்பயே அதை சரி பண்ணுங்க. பின்னாடி பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் இருந்தீங்கன்னா அது நம்ம என்ன பண்ணும், அந்த பிள்ளைகளை ரொம்ப பெரிய ஒரு சிரமத்துல உள்ளாக்கிரும். அப்புறம் நம்ம பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுங்களா? நீங்க டீல் பண்றதெல்லாம் எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி பிள்ளைங்க. நீங்க என்ன கேரக்டர்ல உங்க பிள்ளைய பார்த்தாலும் மாத்த முடியும். வளர்ந்த பிள்ளைங்களை மாத்துறது கஷ்டம். ஏன்னா நீங்க நான் நிறைய கேரியர் கவுன்சிலிங் கொடுக்குறேன், நிறைய இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குற சகோதரர்கள் எனக்கு தெரியும். எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏமா 12ஆம் கிளாஸ் படிக்கிறான் கூட்டிட்டு வர்றீங்களே, சின்ன பிள்ளையில இதெல்லாம் நீங்க சரி பண்ணியிருக்க மாட்டீங்களா? சின்ன பிள்ளையில அதை சரி பண்ணியிருக்கலாமே, ஈஸியா சரி பண்ணியிருக்கலாமே. சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய ஒரு மரம் ஆயிடுச்சுன்னா அதை வெட்டுறதுக்கு கோடாடி வேணும். என்ன சின்ன அந்த களை எடுக்கிறதுமாங்க, அது கையில நீங்க பிடிச்சி எடுத்துடலாம். அதனால இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள். அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகள் நம்ம நேரத்தை அதிகப்படியாக செலவு செய்து அவர்களை ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி நாம் தான் நகர்த்த வேண்டும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, பேரண்ட்ஸோடைய கம்ப்ளைண்ட், பசங்க சொல்லு பேச்சு கேட்கறது இல்லை.
இந்த டீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும். மேலே அந்த ஃப்ளோரில் வந்து டீ இருக்குது. தயவுசெய்து எல்லாரும் அப்படியே மேலே போயிட்டு டீ குடிச்சிடுங்க. அங்கே டீ குடிச்சு முடிச்சதோட அப்படியே இதை நம்ம அங்கேயே கண்டினியூ பண்ணிடலாம். இந்த சைடும் போகலாம். இங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது, அங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது. மெதுவாக போங்க, பிள்ளைங்க மெதுவாக ஏறுங்க. மேலே அந்த ஃப்ளோரில் டீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் என்ஷூர் பண்ணுங்கள் டீ சப்ளை பண்ணுங்கள். ஆரூரில் புதியதோர் உதயம் வஹாப் மெட்ரோ மார்ட். வார்த்தைகளில் மட்டுமல்ல, வியாபாரத்திலும் உண்மைத்தன்மை. ஒரு முறை வந்து பாருங்களேன், உண்மைத்தன்மை உங்களுக்கே புரியும். இறைவனின் திருப்பெயரால் 60 ஆண்டுகளாக ஆரூர் மக்களின் நல்லாதரவை பெற்ற உங்கள் வஹாப் ஸ்டோரின் வஹாப் மெட்ரோ மார்ட் ஏசி ரயில்வே ஸ்டேஷன் அருகில் திருவாரூர். தரைத்தளம் முழுதும் மளிகை பொருட்கள், முதல் தளத்தில் அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி ஜுவல்லரி, ஸ்கூல் பேக் மற்றும் காலேஜ் பேக் வகைகள், ஸ்டேஷனரி பொருட்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், டாய்ஸ் பொருட்கள், இன்னும் அத்தனையும் உங்கள் வஹாப் மெட்ரோ மார்ட் ஏசியில். தரமான பொருட்கள், நியாயமான விலை, அன்பான உபசரிப்பு, லிஃப்ட் வசதி, ஏசி வசதி, விசாலமான கார் பார்க்கிங் வசதி, இலவச டோர் டெலிவரி, விசேஷங்களுக்கு தாங்கள் வாங்கிய பொருட்களில் மீதம் ரிட்டர்ன் எடுத்துக் கொள்ளும் வசதி என எண்ணற்ற சிறப்பு அம்சங்களோடு உங்கள் வஹாப் மெட்ரோ மார்ட் ஏசி ரயில்வே ஸ்டேஷன் அருகில் திருவாரூர். நம்ம பிள்ளைகள்கிட்ட ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு இஷ்யூவா பார்த்து அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பேரண்ட்ஸுடைய கம்ப்ளைண்ட் வந்து பசங்க வந்து சொல்லு பேச்சு கேட்கறது இல்லை, நம்மளை மதிக்கிறதே இல்லை, நம்ம எது சொன்னாலும் அவங்க எடுத்தறிஞ்சு பேசுறாங்க, நம்ம ஒன்று சொன்னா அவங்க ஒன்று செய்யறாங்க. இது பெரும்பாலும் பேரண்ட்ஸ்ல இருக்கிற கம்ப்ளைண்ட். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம விருப்பப்படி செயல்பட அவங்க ஒன்றும் ஃபேனோ டியூப்லைட்டோ இல்லை சுவிட்ச் போட்டா வேலை செய்யறதுக்கு. மனித இனம் இருக்குல்ல, பொதுவாகவே ஒரு மனுஷன் சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ தனக்கு விரும்பியதை செய்வான். எது அவனுக்கு ஆர்வமா இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ அதை செய்வான். இன்னொன்னு, எதை பார்த்து பயப்படுறானோ அதை செய்ய மாட்டான். இதனால எனக்கு இழப்பு வரும், இதனால எனக்கு ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னா அந்த காரியத்தை செய்ய மாட்டான். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு இப்ப நம்ம படிக்க சொல்றோம்னு வைங்களேன், இத சுவாரஸ்யமா நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனுடைய நன்மைகளை விளக்கி சொல்லலாம், படிக்கலைன்னா நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை எடுத்து சொல்லலாம். இப்படி எடுத்து சொல்லி பக்குவமா சொல்றது மூலியமா தான் அவங்களை புரிய வைக்க முடியுமே தவிர, சுவிட்ச் போட்ட மாதிரி பிள்ளைகளை பெரும்பாலும் நம்மளால வேலை வாங்க முடியாது. சரிங்களா? ஒண்ணு. இப்ப வேற என்னென்னலாம் இது அடிப்படையா புரிஞ்சுக்கங்க. பிள்ளைகள் வந்து ஒரு மிஷின் கிடையாது. ஏன்னா நிறைய நான் டிப்ஸ் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தோணக்கூடாது அப்படின்னா, ஏதோ நமக்கு சில டிப்ஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் கேட்ட உடனே ஏதோ மாய மந்திர மாதிரி அப்படியே பசங்க நாளைக்கு திருந்திருவாங்க. நம்ம வந்து பிள்ளைகளை வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு 2 சூறாவை 3 வாட்டி ஓதுனா புள்ள ஆட்டோமேட்டிக்கா சொல்லு பேச்சு கேட்பான். இந்த தாயத்தை எடுத்து கலத்துல கட்டினா நாளையில இருந்து பசங்க உங்க பேச்சு கேட்பாங்க. இந்த மாதிரி மேஜிக்கோ பொய்யோ சொல்றதுக்கு நான் வரல. சரிங்களா? ரியல் டைமா என்னென்னலாம் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. எனக்கும் பசங்க இருக்காங்க, அவங்களை எப்படியெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி நல்லதின் பக்கம் அவங்களை நம்ம எப்படி கொண்டுட்டு போறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நாம பிள்ளைகளுக்கு நிறைய கொடுக்குறோம்ல, தட் இஸ் நாட் ஃப்ரீ, அது இலவசம். அந்த மாதிரி ஆக்கிறாரு. இப்ப நான் வந்து தாய் மகன், தந்தை மகள், நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு இருக்கா இல்லையா, இது ஒரு கண்டிஷனல் பேஸ்ட் தான். நீ வந்து ஒழுக்கமாக நடந்தாதான் உனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உனக்கு சாப்பாடு போடுறேன், துணிமணி கொடுக்குறேன், சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன், சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன், இது எல்லாமே கண்டிஷன் பேஸ்ட் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இவன் இந்த பரீட்சை லீவ்ல பிள்ளைகளை வந்து டிஜிபிக்கு சுத்தி காட்ட கூப்பிட்டு போனேன். தாத்தா கூட்டிட்டு போங்க தான். என்ன சின்ன ஒரு ரூல் சொன்னேன், இந்த சுத்தி காட்ட போறப்ப நீங்க எல்லாம் டிசிப்ளினா இருக்கணும், சொல்லு பேச்சு கேட்கணும், என்ன எதுவும் தொல்லை பண்ணக்கூடாது. இப்படி இருந்தாதான் அடுத்த வாட்டி கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா இதோட இதுக்கு மேல கூட்டிட்டு போக மாட்டேங்க. பிள்ளைங்க கரெக்டா ஒழுங்கா ரவுண்ட் அடிச்சு வந்து ஒரு பிரச்சனையும் பண்ணல. அப்ப ஏன் ஒரு ஃபியர்னஸ் நம்ம கிரியேட் பண்றோம். இந்த மாதிரி இப்படி பண்ணைன்னா இது உனக்கு கிடைக்காது. பிள்ளைங்க 3 பசங்க ஒண்ணுக்குள்ள சண்டை தான் எல்லாம் வருது, இருந்தாலும் வாயை கட்டிக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்? நம்ம ஏதாவது சண்டை போட்டோம்னா அடுத்த தாத்தா நம்மளை கூட்டிட்டு போக மாட்டாரு, எதுக்கு வம்பு, அமைதி அமைதி அப்படின்னு அது பாடுங்க. பொட்டு போல போயிட்டு பொட்டு போல வந்துச்சுங்க. வீட்டுக்கு வந்த உடனே கரெக்டா சொல்லி கேட்கிறான், அத்தா நான் எந்த சேட்டையும் பண்ணல பாத்தீங்களா, அடுத்த வாட்டி கூட்டிட்டு போகணும், சரியா? சரிப்பா கூட்டிட்டு போறோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸை வந்து நாம வந்து அதாவது ஒரு ரிஸ்ட்ரிக்டட் மோட்ல கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு வருவாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, பிள்ளைகளை என்னைக்குமே சரி யாரு முன்னாடியும் திட்டாதீங்க, யாரு முன்னாடியும் கேவலமா பேசாதீங்க. இவன் ஒரு தரதுல உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லவே
இதுக்கு மாத்தமா உறவினர்கள் முன்னாடி, நண்பர்கள் முன்னாடி, டீச்சர், மத்தவங்க எல்லாரும் முன்னாடி என் புள்ள பெரிய அறிவாளி, ஒழுக்கமானவன், தங்கமானவன் அப்படி அடிச்சு நல்லா புகழுங்களேன். அப்ப பசங்க என்ன தெரியுமா, நம்மளை பத்தி இவ்வளவு சொல்றாங்க, ஏதாவது பண்ணா நல்லா இருக்காது, அட்லீஸ்ட் அவங்க முன்னாடியாவது ஒரு டிசிப்ளினா இருக்கும். நீங்க அவங்ககிட்ட போய் இதை பெற்று வச்சிருக்கனே அப்படின்னீங்கன்னா அவன் இப்ப என்னப்பா அதான் ஆல்ரெடி பேரை டேமேஜ் பண்ணிட்டாங்க, இனி புதுசா டேமேஜ் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அவன் பாட்டுக்கு பூந்து வாங்குறோம். அதனால எப்பவுமே சரி, பசங்களை வந்து 4 பேர் முன்னாடி புகழ்ந்து பேசுங்க, ரொம்ப நல்லது. இது நான் ஒரு காமெடிக்காக சொல்றது இல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றதா. இதுதான் நகைச்சுவையா சொன்னாதான் நீங்களும் சுவாரஸ்யமா கேட்பீங்க. வெறும் கரெக்டா சொன்னா தூக்கம் வந்துடும் எல்லாருக்கும். இருந்தாலும் நான் சொல்ற செய்தியை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ப பிள்ளைகளை ஒழுக்கமானவன், தங்கமான அப்படி நல்லா அடிச்சு புகழுங்க. அப்படி புகழ்ந்தீங்கன்னா சரி, புகழ்றாங்களே அம்மா அம்மா விடுங்க, சரி 4 பேர் முன்னாடியாவது நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணுமேங்கிறதுக்காக பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒழுக்க கட்டுப்பாடு கூட வருவாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிள்ளைகள்கிட்ட பா இந்த மாதிரி பண்ற, இது நம்முடைய குடும்ப பாரம்பரியம் இல்ல, பாரு நம்ம இதுல பாரு படிச்சு ஒருத்தர் நல்லா மேல இருக்காரு, அப்படி இருக்காரு, நல்ல எக்ஸாம்பிள்ஸா எடுத்து காமிச்சு நம்ம குடும்பத்துக்கு இப்படி செய்யக்கூடாதுப்பா, அவன் செய்யறான் இவன் செய்யறான், அவங்க செய்யலாம்ப்பா நம்ம செய்யக்கூடாதுப்பா, இப்படின்னு ஒரு குடும்ப பாரம்பரியத்தை, நம்முடைய குடும்பத்தினுடைய தன்மைகளை, நம்முடைய மார்க்கம் நமக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்கோம், இப்படி மாரலா டீச் பண்ணி அவர்களை கட்டுப்படுத்தலாம். ஓஹோ நம்ம குடும்பத்துல இப்படிலாம் செய்யக்கூடாது இருக்கு. இப்ப நான் 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பசங்கிட்ட சொல்லுவேன். ஏன் இப்படி செய்யக்கூடாதுமா, எனக்கு தெரியாதுப்பா, எங்க அம்மா எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க, அதெல்லாம் நான் உனக்கு சொல்றேன், உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா எங்க அம்மாட்ட போய் கேட்டுக்கன்னு. சோ நம்ம குடும்ப பழக்கம் அப்படிதான், எங்க அம்மா என்ன அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க. நான் பொதுவா இந்த எக்ஸ்கர்ஷன் சொல்லிட்டு வெளியே போவாங்கல்ல, அப்படின்னா விட மாட்டேன், என்னதை போட்டுக்கிட்டு எதுக்கு ரொம்ப வேணாண்டா மகனே, வீட்டுல எங்க சுத்தி கட்டுறா நானே உன்னை சுத்தி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் விடுறாங்க, என்னைய விடுங்க அம்மா. இந்த மாதிரி எங்க அம்மா என்னைய விட்டது இல்லை, நம்பலன்னா எங்க அம்மாட்ட போய் கேளு, என்ன நான் எங்க அம்மா என்னைய விடல, நான் உன்னை விடல போ. இப்படி நாம சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறோம் அப்படின்னா தூக்கிட்டு போய் நம்ம மூதாதையர்கள் மேல பழிய போட்டுருணும். போட்டுட்டு இது மூலியமா கட்டுப்படுத்தலாம். நான் என்னப்பா செய்ய முடியும், நான் அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க, இதுதான் இந்த வீட்டோட ரூல், இதுதான் இந்த குடும்பத்துடைய ரூல், இந்த ரூலை நீ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எங்க அம்மா ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவங்களோட அம்மா ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பாரம்பரியமா தான் நம்ம குடும்பத்தோட ரூல் ஃபாலோ பண்ணப்பா. இப்படி நம்ம என்ன பண்ணலாம், அவர்களை வந்து நாம கட்டுப்படுத்தலாம். சரிங்களா? வேற ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இந்த கெட்ட பழக்கங்கள் பசங்களுக்கு எங்க வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்களேன், கெட்ட இப்ப நம்ம பிள்ளைகள் மேல நமக்கு அக்கறை இருக்கு. ஒரு தாயோ தகப்பனோ பிள்ளைங்களுக்கு கெட்ட பழக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க? கெட்ட பழக்கத்தை பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் கற்றுக் கொடுப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்ப எங்க இருந்து அவங்களுக்கு வருது, எங்க இருந்து வருது கெட்ட பழக்கம்? ஒரு கெட்ட பழக்கம் பசங்களுக்கு எங்க இருந்து வருது? மெயின் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிள்ளைகளுக்கு நாம பொறுப்பாளி. அப்ப என்ன பண்ற, வெளியில போய் கத்துக்கிட்டு வந்துடுறாங்க. அடுத்த பிள்ளையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம பிள்ளைங்க நம்ம கட்டுப்படுத்தலாம். மெயின் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு. ரெண்டாவது போன். இந்த போன் கத்து கொடுக்குது. போன்ல அப்படி பண்றான் இப்படி பண்றான், நானும் அதே மாதிரி பண்றேன். அடுத்து டிவி. டிவி வந்து குழந்தைங்க இல்லை எல்லாரையுமே கெடுக்குது. விடக்கூடாது. ஒரு நல்ல மாமியார் இருப்பாங்க, அது டிவியில கெட்ட மாமியார பார்த்து நம்ம மாமியார் கூட இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு என்ன பார்த்து 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 அதுல அப்படியே அடிக்ட் ஆகிற மாதிரி பசங்களும் அந்த மாதிரிதான். பசங்களை என்ன பண்றது, நல்ல ஹஸ்பண்டா இருப்பாரு, ஒருத்த கெட்ட ஹஸ்பண்ட் சீரியலா போகும், ஏமா அவன் பண்ண என்ன ஏமா குடும்பம் பார்க்கற அப்படின்னு நல்ல குடும்பத்துல கலகத்தை எடுத்து விடுற மாதிரி இந்த டிவி. பசங்களும் அதுல அடிக்ட் ஆகுறதுனால இந்த கெட்ட விஷயங்கள் டிவி, போனு, ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதை நாம கட் பண்ணணும். மெயின் ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய தம்ரூல் என்னன்னா, பிள்ளைகள்கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸ் சேர்றத கூடாதுன்னு சொல்லணும். ஃப்ரெண்டே சேராதப்பாங்க. இல்லைங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸு கெட்ட எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேணாம். நான் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தை உங்களுக்கு அறிவுரையா சொல்றேன், வித்தியாசம் கூட தெரியல நான் சொல்றது. நான் வந்து இந்த ஃபீல்ட்ல ஒரு 20 இயர்ஸா இருக்கேன். எல்கேஜி பிள்ளைங்கள்ல இருந்து பிஹெச்டி பசங்க வரையும் பாக்குறேன். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், ஃப்ரெண்டு சேர விடாதீங்க. ஃப்ரெண்டு சேரக்கூடாதுப்பா, ஃப்ரெண்டு சேர்றது வந்து மிகப்பெரிய தப்பு, நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ ஃப்ரெண்டே சேராத அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொன்னாலும் அவன் ஃப்ரெண்டு சேரதான் செய்வான். ஆனா வீட்டுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டடா ஃப்ரெண்டு சேருவான். ஃப்ரெண்டு சேராம யாரும் இருக்க மாட்டாங்க, சேரதான் செய்வாங்க. ஆனா நாம கட்டுப்படுத்தணும்னு வைங்களேன், ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, டே போடா போடா எங்க அம்மா வராங்க நகரா நகரா, கொஞ்சமாவது பயப்படுவாங்க. நீங்க அலோவ் பண்ணிட்டீங்கன்னா என்னடா அது என் ஃப்ரெண்டு கொடுத்தான், என் ஃப்ரெண்டு பண்ணலாம், இப்படி போயிடும். என்ன நீ குர்ஆன்ல எடுத்து பார்த்தா கூட அல்லாஹ் சொல்றான், மூமின்களுக்கு அல்லாஹ்வே
நண்பன். இறையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹ்வே நண்பங்கிறான். நம்முடைய நண்பன்னா இறைவன் தான். மனுஷங்கள்லாம் வந்து என்ன சொல்லுது இஸ்லாம்? நன்மையான காரியங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு செய்யுங்க, தப்பு இல்ல. நல்ல காரியம் செய்யறோம், இல்ல நம்ம செய்யறோம். கெட்ட விஷயமா தூர விலகுங்க. இந்த உற்ற நண்பர் நீங்க தான், நான் தான், அவன் எது செஞ்சாலும் அவன் கூட போய் நிப்பேன், இதை இஸ்லாம் போதிக்கிறது. அதாவது உன் உறவினருக்கு நீ செய்யக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? அவன் கெட்டது செஞ்சாலும் அவன் என் சொந்தக்காரன் போய் நிக்கிறது இல்ல, அவன் கெட்டது செய்யும் பொழுது அவனை நீ தடுக்கிறவர், அதுதான் நீ உறவினருக்கு செய்யக்கூடிய நன்மை. அவன் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவன் கூட போய் நிற்பேன், அப்படி இஸ்லாம் நமக்கு போதிக்கிற. அதனால நன்மையான காரியங்கள்ல யார் கூட வேணாலும் சேரு, நல்ல விஷயத்த செய்யும், அதோட வந்துரு. இந்த ஃப்ரெண்டு சேர்ந்துக்கிட்டு சுத்துற வேலையை என்ன பண்ணுங்க, நிறுத்துங்க. இது எதுக்குன்னா ஃப்ரெண்டை கட் பண்ணாதான் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் நம்ம பசங்க கிட்ட. இது நம்ம பெரிய விஷயம், யாருமே கவனம் செலுத்துறது இல்லை. அதான் நம்ம பையன் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவன் உள்ளத்துல நமக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கணும். அம்மான்னு ஒரு ஆளு, அவங்க அத்தான்னு ஒரு ஆளு, நமக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க, நம்மளை வார்த்தை எடுக்கிறாங்க, நமக்கு அறிவுரை சொல்றாங்க, நம்ம வாழ்க்கையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, நமக்கு உதவி செய்யறாங்கன்னு அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய உலகத்துல நமக்குன்னு ஒரு இடத்தை எப்ப கிரியேட் பண்ண முடியும்னா இந்த ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணாதான் அங்க ஒரு கேப் வரும். அந்த கேப்ல நம்ம போய் உட்காந்துக்கலாம். என்னடா ஃப்ரெண்டு, இங்க வா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு செஞ்சு தர்றேன். படிக்கணுமா, ஏது நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி நமக்கான இடத்த அந்த இடத்துல உருவாக்கலாம். இல்லைன்னா அவன் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எடுத்துக்குவான், நாம அவனுக்கு irrelevant-ஆ போயிடுவோம். இன்னைக்கு பெரும்பாலும் பசங்க எப்படி பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க, ஏடிஎம் மிஷின், அம்மா 10 ரூபா கொடு, 50 ரூபா கொடு, 20 ரூபா கொடு, ஏடிஎம் மிஷின் முடிஞ்சு போச்சா, போ டாடா பை பை, அது என்ன செய்யற, காசு நான் பார்த்துக்கிறேன் போ அப்படி. இப்படி ஆயிட்டா இந்த கனெக்டிவிட்டி வர மாட்டேங்குது. கனெக்டிவிட்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், சரிங்களா? இதனால இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னாக்க இந்த டிவி போன், இதை வந்து நாம உண்மையா சொல்றேன் முற்றிலும் தவிர்க்கணும். இதை தவிர்க்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம அதை கிவ் அப் பண்ணணும், நாம தியாகம் பண்ணணும். போன் பார்க்காதான்னு நான் 24 மணி நேரம் அப்படியே பண்ண அப்படின்னா அவன் என்ன தெரியுமா நினைக்கிறான், போன் பார்க்கறத கெட்டதுன்னு நினைக்கிறது இல்ல, அத்தாக்கு போன் பார்க்கணும், அது அத்தா பார்க்கறதுக்கு நம்மளை பார்க்க வேணாங்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு போறான். அவனுக்கு கெட்டதுன்னு விளங்க மாட்டேங்குது. போனே வேணாம், இங்க வா, உனக்கு என்ன படிப்பு ஒன்று சொல்லி தரேன், இப்படி நாம பழக்கப்படுத்தணும்னா வரும். இது நிறைய எல்லாரும் போன் வச்சுக்கிட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு வந்து 1 GB, நீ என்ன பார்த்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த எம்பிலாம் காலியா போயிடும். ஏதாவது சம்பவம் முடிஞ்சு போச்சா, இதுக்கப்புறம் போன் இல்லை, அடுத்த நாள் தான் போன். ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மோட், ஒரு நாளைக்கு 1 GB, அரை GB இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போனுடைய யூசேஜ் வந்து நமக்கும் குறையும், யாருக்குமே நல்லது கிடையாது, சரிங்களா? அதனால எல்லாருக்குமே ஒரு குடும்பத்துல நல்லதா இருக்கும். அப்ப அதுக்கு மேல புள்ள போன் கேட்கிறான், இந்த வச்சுக்க போனு, அப்படியே முறுக்கு சுத்திட்டே இருக்கும். ஒரு ஷாட்ஸ் பார்ப்பான், நல்லா முறுக்கு சுடும், பாடுறா 30 செகண்ட் ஷாட்ஸ் பார்க்க 30 நிமிஷம் அவனே போர் அடிச்சு தூக்கி போட்டுருவான். போன் வேணாம், ஒண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. வேற இந்த போனை வந்து நல்லதுக்கு பயன்படுத்தலாம். இப்ப நான் சொன்ன மெமரி டெக்னிக்ஸ், அதெல்லாம் இதை எல்லாமே போன்ல, இப்ப நானே போன்ல கத்துக்கிட்டதான். எப்படி ஈஸியா ஒரு வருஷத்தை மனப்பாடம் பண்றது, எப்படி ஈஸியா வந்து ஒரு சயின்டிஸ்ட் பேரை மனப்பாடம் பண்றது, ஒரு ஈக்குவேஷன் எப்படி ஈஸியா மனப்பாடம் பண்றது, நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. இப்ப அது நம்ம வாய்ப்பு இருந்தா அது தனியா செஷனா எடுப்போம். மெமரி டெக்னிக்ஸ், பிள்ளைகளுடைய மனன ஆற்றலை, அறிவாற்றலை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிற தனியா செஷன், அதோட பிபிடி இருக்கு. அது வேற. இதையெல்லாம் நாம கத்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கலாம். நம்மளும் நானும் போன் பயன்படுத்துறேன், கரெக்டா என் புள்ள வந்து என்ன கேட்டுச்சு, அதான் ஆக்சலரைசேஷன் ஈக்குவேஷன்ல ஏன்டா 1/2 வருது, எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் புரியுது, டைம் ஸ்கொயர் புரியுது, அந்த 2 எங்க இருந்து வந்துச்சு, ஓகே விடு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன், நெட்ல தேடி உட்காந்து இதனாலதாமா அந்த 2 வந்துச்சு, புரியுது பிள்ளைக்கு. அப்ப கல்விக்காக பயன்படுத்தலாம், பிள்ளைகளுக்கும் பயன்படுத்தலாம். ஏன் என் மூத்த பொண்ணு எப்பவுமே நல்லா படிக்கும், ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கும். இப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணுது, டிவில யூடியூப்ல இந்த மாதிரி ஈஸியா எப்படி மேக்ஸ் கத்துக்கிறது, ஈஸியா வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ் பண்றது, நிறைய டிப்ஸ் இருக்கு. எப்படி கெட்டதுக்கு வீடியோஸ் இருக்கோ, கெட்டதுக்கு ஷார்ட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி நல்லதுக்கு இருக்கு. நல்லதுக்கு மேக்ஸ் ஈஸியா கத்துக்க, இங்கிலீஷ் ஈஸியா கத்துக்க, சோசியல் சயின்ஸ், மேப்ஸ், மெமரி டெக்னிக்ஸ், என்னென்ன வித்தையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்ப நாம நம்ம பிள்ளைகளுக்கு இந்த டிவியையும் இந்த போனையும் அதுக்காக பயன்படுத்தணும். சிலது போன் பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும். நானே சில வீடியோஸ் என்ன பண்ணுவேன், டவுன்லோட் பண்ணி டிவியில பென்ட்ரைவ்ல போட்டு காட்டுவேன், இந்த பாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி சில நேரத்துல என்ன தெரியுமா பண்ணுவேன், இது நம்ம சொன்னோம்னா அந்த பிள்ளைங்க பார்க்காதுங்க, நீங்க கூட உட்காரணும், அதுதான் டெக்னிக். நீங்க சொல்றீங்க செய்ய மாட்டேங்குதுன்னு நீங்க ஆமா நீங்க சொல்லுவீங்க, எங்க செய்யுது, எனக்கும் பசங்க இருக்காங்க, என் பசங்களும் செய்யறது இல்லை. நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வா 2 பேரும் உட்காந்து பார்ப்போம், என் பொழப்பு போச்சுதான், வேற வழி இல்லை. பிள்ளைகளை நம்ம முன்னேற்றணும்ல, நான் சொன்னா இல்லையா, என்கிட்ட இருக்கிற
எல்லா வேலையிலையும் டாப் மோஸ்ட் ஒர்க் என்னன்னா தொழுகையை தவிர, தொழுகைக்கு நேரத்துக்கு போயிடுறோம், இதை தவிர எனக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் ஒர்க் என்னன்னா பசங்களுக்காக அவருடைய ஒழுக்கம் கல்விக்காக நம்ம நேரத்தை செலவிடுவது. அப்ப தூக்கி போட்டு 2 பேரும் உட்காந்து கேட்கறது, வா 2 பேரும் உட்காந்து பார்ப்போம், புரியுதா விளங்குதா, இப்படி பண்ணி பாருங்களேன், பசங்களுக்கு போர் அடிக்காது. நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அரை மணி நேரம் உட்காந்து படிக்க மாட்டாங்க, புக்கை கையில கொடுத்தா ஒரு 10 நிமிஷம் அப்படி இப்படி பாக்குறான், தூக்கி போட்டு ஓடி போயிடும். ஏன்னா கண்காணிப்பு இல்ல. நீங்க சமணம் போட்டு உட்காருங்களேன் பக்கத்துல, கண்டிப்பா உட்காந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைகள் படிப்பார்கள். அடுத்து என்ன, கல்வி சார்ந்து எப்படி நம்ம பிள்ளைகளை, இது ஒழுக்கம் சார்ந்தது, கல்வி சார்ந்து எப்படி முன்னேற்றது அப்படின்னா பாருங்க, சின்ன பசங்களுக்கு என்ன தெரியுங்களா பிடிக்கும், ஹீரோயிசம் பிடிக்கும். தப்பு இல்லை, கிளாஸ்ல நான் ஒரு பெரிய ஆளா இருக்கணும், எல்லாரும் என்ன டிஃபரெண்டா பார்க்கணும், எல்லாரும் என்னை புகழணும், கிளாஸ்ல நான் தான் ஒரு சூப்பர் பவரா இருக்கணும் அப்படிங்கிற என்ன பசங்கள் இருக்கும். இருக்குமா இருக்காதப்பா? எல்லாருமே கிளாஸ்ல எனக்கு ஒரு பேஜ் கொடுத்துட்டா, அம்மா எனக்கு பேஜ் கொடுத்தாங்க, நான் பாருங்க கிளாஸ் மானிட்டர், நான் கிளாஸ் அசிஸ்டன்ட் மானிட்டர், அப்ரிஷியேட் பண்றது சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி படிப்புல டிப்ஸ் கத்துக் கொடுங்க, ட்ரிக்ஸ். இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் நான் வச்சிருக்கிறேன், விஷயம் வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு நாள் பார்ப்போம். அதை கத்து கொடுத்து, இப்ப என் பிள்ளைக்கு வந்து நான் என்ன பண்ணேன், மேப் எப்படி வரையுதுன்னு ஒரு ட்ரிக் கத்து கொடுத்தேன். அது என்ன பண்ணுச்சு, ஸ்கூல்ல போய் சொல்லுச்சு. இப்ப ஸ்கூல்ல சொல்லும் பொழுது, ஜெயித்துன்னு சூப்பரு, எங்க அத்தா சொல்லி கொடுத்தாங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு பெருமை, நம்மளை வச்சு பிள்ளைக்கு ஒரு பெருமை அப்படின்னு பொழுது, அது காலை தூக்கும் பொழுது நம்ம மேல ஒரு மதிப்பு வருது. அத்தா நமக்கு சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க, கிளாஸ்ல எல்லாரும் நம்மளை பாராட்டுறாங்க, டீச்சருக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியுது, நெட்ல தேடி கத்துக்கிறோம்ல, புள்ள கத்துக்கிறேன், புள்ள கத்துக்கிறேன், நான் தான் கத்துக்கிறேன், நான் கத்துக்கிட்டு சொல்லி கொடுக்குறேன். அப்படி நம்ம சொல்லி கொடுக்குறப்ப அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணுது, அந்த ஹீரோயிசத்தை நல்ல வழியில பெறுது. மேக்ஸ் என்ன மாதிரி போடுறவங்க, நான் வந்து எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், குடும்பமே மேக்ஸ் குடும்பம், எங்க அண்ணன் மேக்ஸ்ல PhD, நான் மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுப்பேன், மேக்ஸ் தான் எங்க ஃபேமிலியே வச்சுக்கோங்களேன். இதனால அதாவது எப்படி மேக்ஸ் கற்றுக் கொடுப்பேன்னா, பேப்பர்ல இருக்கக்கூடாது, கண்ணுலே பார்த்து கணக்கு பண்ணணும். நிறைய இருக்கு, இந்த அபாக்கஸ்மாங்க, நம்ம ஸ்கூல்ல கூட இருந்தாலும் இருக்கும், இங்கே இருக்கு. அந்த மாதிரி வந்து டெக்னிக்ஸ், அது ஒண்ணு இல்லை, நானும் யூடியூப்ல இருந்தா கத்துக்கிட்டேன், நானும் வானத்துக்கு வந்து உதவியில யூடியூப்ல கத்துக்கிட்டதா. அப்ப என்ன பண்றது, கண்ணுலே கண்ணுக்கு அப்படி பார்த்த உடனே ஆன்சர் சொல்றது, அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறேன்னா அது ஸ்கூல்ல போய் சொல்லுது புள்ள, யாருக்கும் தெரியல, அதான் சைக்கிள் இவ்வளவு ஃபாஸ்டா சொல்லுது. அப்ப அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ப்ரைடு, யாரால ப்ரைடு, பேரண்ட்ஸால ப்ரைடுங்கும் பொழுது பெற்றோர் மீது அவ்வளவு அட்டாச் வருது. எங்க அத்தா யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய கஷ்டமானது எங்க அத்தா கற்றுக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம டிப்ஸ் ட்ரிக்ஸை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து என்னன்னா, எது கஷ்டமானதோ, நான் சேலஞ்ச் பண்றது தான், நீ புக் எடுத்து படி, உனக்கு இருக்கிறது எது கஷ்டமானதோ என்கிட்ட நான் சொல்லிக் கொடுக்குறேன். 5 மணி நேரம் செலவானாலும் எனக்கு கவலை இல்லை, நான் தேடி பிடிச்சி எங்கேயாவது கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு கஷ்டமான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, ஃபண்டமெண்டல் சொல்லிக் கொடுங்க. அடுத்து பிள்ளைகள் எதிர்பார்க்கறது இந்த அப்ரிசியேஷன். இப்போ ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் வச்சா பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆவாங்க, யாருக்கோ யாரு பெற்ற பிள்ளைங்க என்ன எப்ப பார்த்தாலும் ஸ்கூல்ல காம்படிஷன், அந்த ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வாங்க, இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வாங்க, உயிரை வாங்குறீங்க. இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு பூஸ்ட். ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து ஒரு காம்படிஷன்ல வச்சு எல்லாரும், உன் பேர் என்னம்மா, ஜெசினா சூப்பரா ப்ராஜெக்ட் பண்ணிருக்குன்னு வைங்களேன், அந்த பிள்ளைக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதான் சொல்றேன், குழந்தைங்களோட உள்ள உலகத்துக்கு வாங்க. புள்ள வந்து கேக்குது ஸ்கூல்ல, பாப்பா ப்ராஜெக்ட், அம்மா ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க, வேற இல்ல, எவ்வளோ 500 ரூபாயா 200 ரூபாயா 300 ரூபாயா, செஞ்சு கொடுங்க, டிஃப்ரெண்டா செஞ்சு. நெட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு. என் புள்ள வந்து சந்திரயான் செஞ்சு கொடுங்க தான், நெசத்துக்கு சுரையன் 1 வாரம் குழப்ப போச்சு, 3 வாட்டி சந்திரயான் செஞ்சுட்டேன். ரிச்சி ஸ்ட்ரீட்ல போய் வாங்கிட்டு வந்து அது பல டெக்னிக்காக கத்துக்கிட்டேன், கடைசியில செஞ்சு கையில கொடுத்துட்டேன். அது போது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குது, அப்ப மகிழ்ச்சி, அந்த பிள்ளை என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது நமக்கு தெரியுமா, நம்ம என்ன இப்ப பார்த்தா டிவி போனாவே இருந்துட்டு ஏதோ சுமையா நினைக்கிறோம். அவங்க உலகத்துக்குள்ள வாங்க, பிள்ளைகளுடைய உலகத்துக்குள்ள வாங்க, வந்து பாருங்க, அற்புதமான உலகம். இப்ப இது காம்படிஷன் அதுக்குதான் வைக்கிறது. படிப்புல மார்க் போடுறாங்க, அதுல 4 பிள்ளைங்க ஜெயிக்குங்க, எல்லா பிள்ளையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. அப்ப சில பிள்ளைக்கு டேலண்ட் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செய்யறதுல இருக்கும், சில பிள்ளைக்கு பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, வரைதல் போட்டி, சில பிள்ளைக்கு ஸ்போர்ட்ஸ். அதனாலதான் ஸ்கூல்ல உங்களுக்கு நிறைய காம்படிஷன் எதுக்கு வைக்கிறாங்க, 2 பிள்ளை அதுல ஃபர்ஸ்ட் வரும், சந்தோஷப்படும் புள்ள, 2 பிள்ளை இதுல ஃபர்ஸ்ட் வரும், இதுல சந்தோஷப்படும் புள்ள, ஒரு 4 பிள்ளை அதுல ஃபர்ஸ்ட் வரும். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு இல்ல, அதுதான் அந்த பிள்ளைகளுக்கான ஒரு மோட்டிவேஷன். நானும் ஒரு ஆள் தான், என்னாலையும் சாதிக்க முடியும், நானும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன், நீ மார்க்ல வாங்கினீங்கன்னா நான் ப்ராஜெக்ட்ல வாங்குவேன். அப்ப சொல்லுவோம், நீ படிச்ச
படிச்சு வேணா நான் சயின்டிஸ்ட் ஆக போறேன் பாரு, நான் ப்ராஜெக்ட் சூப்பரா செஞ்சேன், அந்த மாதிரி சொல்லும் பிள்ளைங்க. இப்போ இதுக்குதான் நிறைய காம்படிஷன் வைக்கிறாங்க, இதுல பங்கெடுக்க வைங்க. படிப்பு அவசியம், அதோட சேர்த்து இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பிள்ளை ஒண்ணுல இல்லைன்னா ஒண்ணுல பெருசாகும். இப்போ நமக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ண தோணும். சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்து என்ன அப்படின்னாக்க, சைக்காலஜிக்கலா இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கங்க. பிள்ளைகள்கிட்ட வந்து படிக்கல வாட் எவர் இட் டேக்ஸ், நாம அவங்கள்ட்ட கூப்பிடும் பொழுது ஃபர்ஸ்ட் ரேங்க் ஜாஸ்தியா அப்படி கூப்பிடுவேன். என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ரேங்க் ஜாஸ்தியா, நீ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், உன் பேரே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஜாஸ்தியா அப்படிமா. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஜாஸ்தியா இல்ல, பேர் ஜாஸ்தியா தான் நம்ம அப்படி சொல்றது பிள்ளைங்கள்ட்ட. அதுக்கு ஒரு குஷி. ஒருவேளை நம்ம பேருக்கு அர்த்தமே ஃபர்ஸ்ட் ரேங்க், சின்ன பிள்ளை தானே அதுக்கு தெரிய போகுது, நம்ம சொல்றது தானே, எதிர்காலத்துல தெரிஞ்சுக்கும் அதுக்கு அது அர்த்தம் இல்லைன்னு. இருந்தாலும் நம்ம அப்படி சொல்றப்ப, உன் பேரே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஜாஸ்தியா, பிறக்கிறப்ப மூஞ்சிய பார்த்தே நான் கண்டுபிடிச்சேன் நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப அப்படின்னு சும்மா சொல்றது. ஒருவேளை நிஜமா நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்போமா அப்படின்னு அந்த புள்ள சைக்காலஜிக்கலாவே நம்ம கூப்பிடும் பொழுது, பழகும் பொழுது ஃபர்ஸ்ட் ரேங்க் ஜாஸ்தியா, டாக்டர் ஜெயித்துன்னு இப்படி பேரை நம்ம என்ன பண்ணணும், கூப்பிடும் பொழுது கலெக்டர் பாத்திமா அப்படி சொல்லி சொல்லி கூப்பிடணும் பிள்ளைங்களுக்கு. தப்பு இல்லைங்க, ஒண்ணு ஏமாந்து போகுது நம்ம பிள்ளைங்க தான். முதல்ல நாம நம்பிக்கை வைக்கணும். எதுவா ஆயிர போகுதுன்னு நம்ம பெத்த பிள்ளைக்கு நம்மளே அவன் நம்பிக்கை வச்சா கொடுமை. இது கூப்பிடுங்கன்னா சில பேர் சிரிக்கிறாங்க, ஏங்க இது பாஸ் ஆனால பெரிய விஷயம், இது போய் டாக்டர் ஆகும் அப்படியே நினைக்கிறீங்க. நம்ம புள்ள தானே, எல்லாரும் ஆவாங்க, உழைப்பு எல்லாமே இருக்கு, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன பிள்ளைங்களை பார்த்து முதல்ல அப்படி கம்மியாவே இட போடாதீங்க. எவ்வளவு பெரிய வல்லுநர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஒண்ணு. அடுத்து என்னன்னா, கிஃப்ட் கொடு. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்களா, கிஃப்ட். செகண்ட் ரேங்க் எல்லாம் கிஃப்ட். ஏதோ ஒன்று அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்தா, நம்ம வீட்டில் ஏதாவது தருவாங்க, சுத்தி காட்டலாம், கிரில் சிக்கன் வாங்கி கொடுக்கலாம், ஏதோ ஒன்று சாப்பாடோ ஃபுட்டோ ஏதோ அந்த பிள்ளைங்களுக்கு விருப்பமானதை என்ன பண்ணலாம். அதாவது சாதிச்சா ஸ்போர்ட்ஸ்லயோ படிப்புலையோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எதையோ சாதிச்சா கிஃப்ட் கொடுத்து பழகுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எதையுமே ஃப்ரீயா பண்ணாதீங்க. ஒன்று செஞ்சா நீ வந்து ஒரு ஆக்டிவிட்டி, நீ வந்து ஒரு லைஃப்ல ஏதாவது முன்னேற்றம் சார்ந்து நீ செஞ்சேன்னா நிச்சயமா நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுவேன். வாங்க. சொல்றாங்க ஒரு 10 minutes பிரேக் கொடுத்துடலாம். இந்த பிரேக்ல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணவங்ககிட்ட எதுவும் ஒரு கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய கேள்வி கல்வி சம்பந்தமா, பிள்ளைகள் சம்பந்தமா, அவங்களுடைய முன்னேற்றங்கள் சம்பந்தமா இந்த கேள்வி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப்ல வந்து நீங்க சொல்லுங்கன்னா அவங்க எழுதிக்குவாங்க, அதெல்லாம் நீங்க கொண்டு கொடுப்பாங்க. இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில் அளிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், தொழுகை இடைவேளைக்கு பிறகும் மாஷா அல்லாஹ் எல்லாரும் அமர்ந்துருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அருள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு கடைசி விஷயம், சின்ன விஷயம் தான், இது ரொம்ப முக்கியமானது. நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் செல்லம் கொடுத்து நிறைய வளர்க்குறது. இப்போ ஒரு ஸ்கூல்ல கூட ஒரு வாத்தியார் கண்டிச்சாங்கன்னா வந்து வாத்தியாரை திட்டுறது, ஏன் என் பிள்ளைங்களை கண்டிச்சிங்க, நான் வந்து ஒரு பேச்சு சொல்ல மாட்டேன், ஒரு அடி அடிக்க மாட்டேன், என்ன இப்படி பிள்ளைங்களை பண்றீங்கன்னு நம்ம வாத்தியாரை கூட நம்ம கோவிச்சுக்கிறோம். முதல்ல ஒரு அடிப்படையை தெரிஞ்சுக்கங்க, பிள்ளைகள் மீது அக்கறை பாசம் இருக்கிறது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ரியல் லைஃப் இருக்குல்ல, நிஜ வாழ்க்கை, இது வந்து பல தோல்விகளை உள்ளடக்கியது, பல துன்பங்களை உள்ளடக்கியது. பிள்ளைகளை அப்படியே நம்ம வந்து தாங்கினாப்புல வளர்த்தோம் அப்படின்னா இது எதிர்காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கு பெரிய பிரச்சனையை உருவாகும். நீங்க பாக்குறீங்க, 10ஆம் வகுப்புல மார்க் கம்மியா எடுத்துச்சுன்னு ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிக்குதுன்னு பாக்குறோம். அதே மாதிரி நீட்டு தேர்வில் தோல்வி, தற்கொலை பண்ணிக்குது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா பிள்ளைகளுக்கு நாம தோல்வியே தெரியாம வளர்க்கிறோம். இது தப்பு. முதல்ல வாழ்க்கையில ஒரு பிள்ளைக்கு வெற்றியும் கிடைக்கும், தோல்வியும் கிடைக்கும். இதை சின்ன பிள்ளையில சொல்லி வளர்க்கணும். என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினேன், என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அப்படி வளர்த்தோம்னா புள்ள முன்னேறாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் கஷ்டப்பட்டு முன்னேறினேன் உண்மைதான். வந்து சின்ன வயசுல வந்து நான் செருப்பு வித்துருக்கேன், 10ஆம் கிளாஸ் படிச்சு நான் 2 வருஷம் வேலை செய்யல, ரொம்ப சிரமம் தான். ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்தா வந்தேன், கஷ்டப்பட்டு முன்னேறினேன். அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு பெரிய ஒரு கம்பெனில நல்ல ஒரு உயர்ந்த பதவியில இருக்கேன், மாஷா அல்லாஹ். நான் என்ன கவனிக்கணும்னா, கஷ்டப்பட்டு முன்னேறினேங்கிறதுல நான் கஷ்டப்பட்டதுனாலதான் முன்னேறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கஷ்டப்படலைன்னா முன்னேறி இருக்க மாட்டேன். இப்ப நம்ம பிள்ளைகள் கஷ்டப்பட்டாதான் முன்னேறுவாங்க. ஒரு பாயிண்ட் நல்லா எழுதி வச்சுங்க. நான் பட்ட கஷ்டம் புள்ள படக்கூடாதுன்னா அப்புறம் புள்ள முன்னேற மாட்டான். புரியுதுங்களா? நம்ம எப்படி கஷ்டப்பட்டதுனால முன்னேறணுமோ அதே மாதிரி நம்ம பசங்களும் கஷ்டப்பட்டாதான் முன்னேறுவாங்க. அதனால கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளங்க. கண்டிப்பாக நாம கண்டிக்கணும். பிள்ளைகளுக்கு நோ சொல்லணும்.
சில விஷயங்கள் வாங்கி கொடுக்கணும், சில விஷயத்தை வாங்கி கொடுக்க கூடாது. நம்ம கையில காசு இருந்தாலும் வாங்கி கொடுக்க கூடாது. இது நம்ம என்ன நினைச்சிடறாங்க, நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகள் தான் எதிர்காலம், ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டேன். ஒருவேளை பசங்களை நம்ம செல்லமா வளர்க்காட்டி எதிர்காலத்துல நம்மளை கோச்சுக்குவாங்களோ, நம்மளை அம்போன்னு விட்டுருவாங்களோ, பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்காட்டி எதிர்காலத்துல நான் அதை கேட்டேன் வாங்கி கொடுக்கல, இதை கேட்டேன் வாங்கி கொடுக்கலன்னு பிள்ளைகள் நம்மளை நினைச்சிருவாங்களோன்னு நம்ம செல்லம் கொடுத்து வளர்க்குறோம்ல. உலகம் இப்படி இயங்குறது இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், நீங்க என்னதான் பிள்ளைய அடிச்சு துவைச்சு சாப்பாடு போடாம கிழிஞ்ச சட்டையை கொடுத்து வளங்க, அந்த புள்ள எதிர்காலத்துல உயர்ந்த இடத்துக்கு வந்தான்னா அத்தா அம்மாவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவான். இன்னைக்கு கூட காலையில வந்து நான் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். பெரிய ஆபீசர் அவங்க சொல்லும் பொழுது பெரிய உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆபீசர் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு, எங்க அப்பா என்னை அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ரொம்ப நாங்க ஏழ்மை குடும்பம், எங்க அம்மா எங்களை அப்படி புகழ்றாரு. ஏன்? வாழ்க்கையில அவர் ஜெயிச்சிட்டார், உயர்ந்த இடத்துல இருக்காரு. அப்ப நீங்க எப்படி வளர்த்திருந்தாலும் அந்த பிள்ளை பெற்றோரை புகழும். இதே இன்னும் பல குடும்பங்களை பார்த்திருக்கேன். கான்வென்ட்ல படிக்க வச்சிருப்பாங்க, கேட்கிற காசெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இன்ஜினியரிங் படிக்க வச்சிருப்பாங்க, ஆனா ஒழுங்கா வளர்க்கல. அவன் வாழ்க்கையில தோத்துட்டான், நல்ல வேலை இல்ல, அது இல்ல. அப்ப அவன் என்ன செய்யறான், பெற்றோர்களை வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறான். உங்களாலதான் என் வாழ்க்கை நாசமா போச்சு, நீங்க அங்க பாருங்க அவன் அப்படி இருக்கான், இங்க பாருங்க இவன் இப்படி இருக்கான், எனக்கு நீங்க அதை பண்ணல இதை பண்ணல. நீங்க என்ன விளங்கணும்னா, பிள்ளைகள் எதிர்காலத்துல நல்லா இருக்காங்களா இல்லையா, நல்லா இருந்தா நம்மள தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க, நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இவ்வளவுதான் ரூல். இப்ப பிள்ளைகள் எதிர்காலத்துல நல்ல பிள்ளைகளாக உயர்ந்த செல்வத்திலையும் சரி கல்வியிலையும் சரி பெருசா வர்றதுக்கு என்னமோ அதை செய்யுங்க. அப்ப கஷ்டப்படுத்தி நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் எதிர்காலத்துல உயர்ந்து நிற்பாங்க. உயர்ந்து நிற்கும் பொழுது நம்மளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. நீங்க செல்லம் கொடுத்து வளர்த்தீங்கன்னா எதிர்காலத்துல அந்த புள்ள முன்னேறாது. இப்ப இந்த பிராய்லர் கோழி இருக்கு பாத்திருக்கீங்களா, அந்த பிராய்லர் கோழி அப்படியே இந்த தாங்கின மாதிரியே வளர்ப்பாங்க. அதுக்கு தீனியை கொடுப்பாங்க, ஊசி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதுக்கு ஏதாவது தெம்பு இருக்கா? இந்த இங்க இருந்து அங்க இருந்து நடக்குமா? யாராவது பிராய்லர் கோழி நடந்து பார்த்திருக்கீங்களா? ஓட வேணாம், நடந்து பார்த்திருக்கீங்களா? இந்த நாட்டுக்கோழி பாருங்க, அதெல்லாம் இற போடுறது இல்ல, அதுவா திண்டு அதுவா வளர்றது. அது எவ்வளவு வெல்த்தியா ஸ்ட்ரென்த்தா இருக்கு, ஸ்ட்ரென்த்தா இருக்குல்லமா, ஸ்ட்ரென்த்தா இருக்கு. கரெக்டா? அப்ப நம்முடைய பிள்ளைகளை பிராய்லர் கோழி மாதிரி வளர்க்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும், ஒரு விஷயத்தை கொடுக்கணும், ஒரு விஷயத்தை கொடுக்காம இருக்கணும், தோல்விகளை சொல்லி வளர்க்கணும். இப்படி வளர்த்தாதான் பிள்ளை வளர்ந்து முன்னேறும். முன்னேறிய பிள்ளை பெற்றோரை கவனிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெற்றோரை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடும். நீங்க இப்படி தாங்க நாப்புல வளர்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி மாதிரி அந்த புள்ள முன்னேறாது. முன்னேறலன்னா நீங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் அந்த புள்ள நம்மள கரிச்சு கொட்டும். அதனால இதை ஞாபகம் வச்சுங்க. பள்ளிக்கூடத்துல கண்டிக்கிறாங்க அப்படின்னா நம்ம பிள்ளையோட நன்மைக்காக கண்டிக்கிறாங்கன்னு நினைங்க. எப்படி எங்க பிள்ளைய திட்ட போச்சு அப்படிங்காதீங்க. டாக்டர் கிட்ட போறோம், ஊசி போடுறாரு, ஊசி போட்டா வலிக்கதான் செய்யும். அங்க மட்டும் நம்ம தலையாட்டிட்டு இருக்கோம்ல, ஏன் நம்ம நினைக்கிறோம் வலிக்கதான் செய்யும். நம்ம பிள்ளைக்கு அன்பா பெத்த புள்ள, ரொம்ப வருஷம் சென்று பிறந்த புள்ள, என்னென்னமோ கதை சொல்றோம். இங்க டீச்சர்கிட்ட வந்து அங்க டாக்டர்கிட்ட சொல்லுவோமா, கையில இன்ஜெக்ஷன் ஏத்துவாரு, வலிக்கதான் செய்யும். ஐயோ நான் பெத்த பிள்ளைக்கு வலிக்குதேன்னு சொல்லுவோமா? பையனுக்கு நோய் சரியில்லை, அது டாக்டர் வைத்தியம் பார்க்கறாரு, அப்படி வலிக்கதான் செய்யும். அப்புறம் சரியாயிரும் நினைக்கிறோம்ல. அந்த மாதிரி வந்து ஒரு பையன் சேட்டை பண்றான், படிப்புல ஒழுங்கா இல்லைன்னா டீச்சர் கண்டிக்க தான் செய்வாங்க. அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும். நம்ம பிள்ளைக்கு நன்மைக்கு தான் செய்யறாங்க. நாளைக்கு புள்ள நல்லா படிச்சு மேல வந்தா யார் கண்டிக்க போறா? கண்டிக்க போறதில்ல, கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அப்ப இதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும். அதனால கஷ்டப்படுறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம். கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும். கஷ்டப்படலைன்னா உலகத்துல யாரும் முன்னேறும்? எல்லாம் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு யார வேணாலும் கேளுங்க, கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருப்பாங்க. அப்ப கஷ்டப்படுறது அப்படிங்கிறது லைஃப்ல ஒரு பகுதி. அதனால பிள்ளைகளை வந்து சரியான வழியில வளங்க. அது திட்டுறதுனா திட்டணும், கண்டிக்கிறதுனா கண்டிக்கணும். அது நம்ம கண்டிக்கிறது, டீச்சர் கண்டிக்கிறதா இருக்கட்டும், கொடுக்கறதுனா கொடுக்கணும், வேணான்னா வேணாம். பிள்ளை சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டினா எதிர்காலத்துல பிள்ளை நம்மளை பார்ப்பாங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க, நல்லா இருந்தா பார்ப்பாங்க. அதனால இந்த தம் ரூல் வந்து பிள்ளையை தாங்குவதனால் பிள்ளை எதிர்காலத்துல பாக்குறது இல்ல. பிள்ளையை சரியா வளர்த்து அதை எதிர்காலத்துல நல்ல இடத்துல நீங்க உட்கார வச்சீங்கன்னா அத்தா அம்மாவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. அதனால பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்முடைய ஏழ்மை சூழ்நிலையை சொல்லி கொடுத்து வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சரியான பாதையை நீங்கள் காட்டணும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வந்திருக்கக்கூடிய அனைவருடைய பிள்ளைகளுமே எதிர்காலத்தில் கல்வியிலையும் ஒழுக்கத்திலையும் மார்க்க விஷயங்களையும் சிறந்து விளங்கி இம்மையிலும் வெற்றி பெற்ற மறுமையிலும் வெற்றி பெற்ற நல்ல சாலிகான பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம கேள்வி பதில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ்.
நீங்கள் இப்போ எல்லாரும் கேள்வி வந்து எழுதி கொடுத்துருக்குறீங்க. அந்த கேள்வியை வந்து நம்மளுடைய ஹெச்எம் வந்து அது படிப்பாங்க. அதுக்கு சித்திக் பாய் ஆன்சர் சொல்லுவாங்க. இந்த கேள்வி பதில் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஏதோ தீர்வு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஒரு கருத்து பரிமாற்றம். சித்திக் பாய்கிட்ட இந்த மாதிரி கருத்து, அவங்களுடைய ஒரு கருத்தும் அந்த கருத்தை வந்து உங்கள்கிட்ட முன்னு வைப்பாங்க. அந்த கருத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்களுடைய விருப்பம். இதில் வந்து அதுக்கு முழுமையான தீர்வு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம நினைக்கிறதோ இல்லை அது மாதிரி எதிர்பார்க்கிறதோ நடக்காது. அது மாதிரி இருக்கவும் முடியாது. அவங்களுடைய கருத்து உங்களுடைய கேள்விக்கு இதுதான் என்னுடைய அனுபவத்திலேருந்து அப்படின்னு ஒன்று ஒரு கருத்தை வைப்பாங்க. அந்த கருத்தை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அதான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாமே அதில் தானே இருக்கு. அது சார், ஒரு பேரண்ட் கேட்குறாங்க, என் பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு தான், ஆனால் என்ன தீவிரமாக படிக்குது, வெறித்தனமாக படிக்குது. இப்போ ஆசிரியர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் பண்ணியே ஆகணும், தலையில் அடிச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி அந்த மாதிரி வெறித்தனமாக படிக்குது. என் பொண்ணுக்கு நான் எப்படி வந்து அட்வைஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க சார். முதல்ல படிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் தான், சரிங்களா? அதனால அதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்காதீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு தூங்க மாட்டேங்குது, விடாம அதே ஒரு புத்தக புழுவாக இருக்குது அப்படின்னாக்க நீங்க கல்வியினுடைய அடுத்த பரிமாணத்தை காட்டலாம். உதாரணத்துக்கு வந்து அந்த படித்த கல்வியோடைய பயன்பாடு. நீ படிச்ச இல்லமா, வெறும் படிச்சுட்டு மக்கப் பண்ணி எழுதாது, அது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்யு. அப்படி இல்லை அப்படின்னாக்க படிச்சது வந்து எப்படி இலகுவான முறையில் அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சு செயல்படுன்னு கல்வி சார்ந்தே ஒரு டீவியேஷனை வந்து நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண சொல்லலாம். படிக்கிற நல்ல ஒரு விஷயம், இதோட அடுத்த கட்டம் என்ன, படிப்பு அடுத்த கட்டம் என்னது, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றது. இந்த மாதிரி வந்து ஸ்டேட் லெவல்ல நிறைய வந்து அறிவு சார்ந்த காம்படிஷன்ஸ் நடக்கும், அதுல அவங்களை என்கேஜ் பண்ண வைக்கலாம். அது மாதிரி நேஷனல் லெவல்ல நடக்கும், இன்ஸ்பயர் அவார்ட்ஸ்ன்றாங்க. இப்படி ரொம்ப நமக்குள்ள ரொம்ப அதீத அறிவாளியா இருக்கு அப்படின்னாக்க அதை நம்ம டைவர்ட் பண்ணலாம். ஆக்டிவிட்டி பேஸ்டா நம்ம என்ன பண்ணலாம், டைவர்ட் பண்ணலாம். இது மூலியமாக அந்த பிள்ளைகளுடைய அந்த ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இதனால நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். நைட்டு எல்லாம் ரொம்ப லேட் நைட் படிக்க கூடாது, அதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். அந்த 8 மணி நேரம் தூக்கத்தை நம்ம உறுதி செய்யணும். அதுக்கு மேல என்னமோ அதுக்கு மேல ஏறி நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்கு மேல ரொம்ப மோகமா இருக்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க் கம்மியா எடுத்தா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுதுன்னா அது நீங்க தைரியம் மூட்டுங்க. ரேங்க்ல ஒன்றும் கிடையாது, மார்க்ல ஒன்றும் கிடையாது, படிக்கிற புரிஞ்சிக்க முடியுது, அது வரைக்கும் போதும் மாஷா அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் பிற எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களை மோட்டிவேட் பண்ணணும். பொதுவா இந்த மாதிரி வெறி நமக்கு அந்த பசங்களுக்கு ஏன் வருதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் மேல இருக்க ஒரு மோகம், ஒரு வெறி, அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தலாம். அப்ப நீ இதுல மாதிரி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு நீ வின் பண்ணாலும் உனக்கு உன்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பிரைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம டைல்யூட் பண்றது மூலியமாவும் இதை கட்டுப்படுத்தலாம். படிப்பு சார்ந்து சொல்றதுனால அந்த பிள்ளைகள் ஏத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். இந்த காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கறது அப்படிங்கிறது பயமாக இருக்குது. இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறதுன்னு கேட்குறாங்க, ஆலோசனை கேட்குறாங்க சார். அதாவது இந்த பயம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கு, சரிங்களா? பொம்பளை பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு ஒரு பயம் இருந்தா ஆம்பளை பசங்களை படிக்க வைக்கிறதுல பயம் இருக்கதான் செய்யுது. இன்னைக்கு எந்த ஸ்கூலுமே ஒரு பாதுகாப்பா இல்லை. உலகத்தில் இருக்க எல்லா தீய விஷயங்கள் எல்லா இடத்துலையும் தான் இருக்கு. ஏன்னா பெண்களுக்குன்னு ஒரு தீய இருந்தா ஆம்பளை பசங்கன்னா இந்த மாதிரி போதை வஸ்துகளுக்கு அடிமையாயிடுறாங்க. எல்லாம் இந்த பயங்கள் தான் இருக்கு. இதை ரெக்டிஃபை பண்றது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வளர்ப்பு தான். அப்ப நம்முடைய வளர்ப்பு தான். நாம சொன்னா இல்லையா, தொடர் கண்காணிப்பு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தம்ரூல் வந்து தொடர் கண்காணிப்பு. இந்த கண்காணிப்பு மூலியமாக நம்மள ஒருத்தங்க கண்காணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபியர்னஸ் வந்து இயற்கையா வந்து எல்லா ஆம்பளை இப்ப வந்து நான் ஆண் பெண்ணுன்னு பிரிக்கல. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த ஆபத்துங்கிறது இங்க ஒண்ணுன்னா அங்க ஒண்ணு இருக்கு. குறிப்பா பெண் பிள்ளைன்னு கேட்டதுனால சொல்றேன், இந்த பெண் பிள்ளைகள் வந்து எந்த விதமான, ஏன்னா எல்லாரும் பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கோம், எனக்கும் பொம்பளை பிள்ளை இருக்கு. இந்த ஃபியர்னஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கு. இதுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா என்னென்ன ஒரு சொல்யூஷன் சொல்றாங்கன்னா, நீங்க வந்து சின்ன பிள்ளைகளை வந்து நல்லா கட்டி அரவணைங்க, அவங்கள வந்து நல்லா கூப்பிட்டு மடியில எடுத்து உட்கார வச்சுக்கோங்க. ஃபாதரும் மதர் ரெண்டு பேருமே, அதாவது அந்த பெற்றோர்களுடைய அரவணைப்பு இருக்கா இல்லையா,
அது வந்து பிசிக்கலா சொல்றேன், ஒரு பிசிக்கல் டச். என் பிள்ளை கையில தூக்கி வச்சுக்கிறது, பிள்ளைகள் வந்து ஏதாவது பெரிய சாதனை செஞ்சா அவங்கள அப்ரிஷியேட் பண்றது, அவங்கள கட்டி இணைத்து முத்தமிடுவது, இந்த மாதிரி பிள்ளைகளோடு நம்ம பிசிக்கலா நம்ம கான்டாக்ட் நிறைய வைக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு வந்து வேற எந்த ஒரு வளர்ந்து பெரிய ஆளாகி தவறான காரியத்தில் அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா வந்து அவர்களுக்கு கட்டி பிடிக்க ஒரு ஆள் இருக்கு, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. கொஞ்சி விளையாட பிசிக்கலா சொல்றேன், கொஞ்சி விளையாட பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க தவறான வழிக்கு போகும். இது ஒரு சைக்கலாஜிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இது சின்ன பிள்ளையிலே நாம பிள்ளைகளை, ஏன்னா திடீர்னு பெரிய பிள்ளை போய் கட்டி பிடிச்சீங்கன்னா அது ஒரு மாதிரி பார்க்கும், என்ன திடீர்னு வந்து கட்டி பிடிக்கிறாங்க. சின்ன பிள்ளையில இருந்தே நீங்க வந்து கட்டி பிடிச்சி மடியில உட்கார வச்சு தோல்ல உட்கார வச்சு இப்படியே உங்க கைக்குள்ளே நீங்க உங்க உடல் அரவணைப்புலே வச்சிருந்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு வெளி அரவணைப்புன்னு ஒண்ணு தேவைப்படாது. இல்ல இதனாலதான் வந்து பொம்பளை லேடி கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, டக்குனு யாராவது கை பிடிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாகும். ஆனா இப்ப சின்ன பிள்ளையில நம்ம இந்த மாதிரி ஒரு அரவணைப்போட வளர்த்துட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு வித்தியாசமா தெரியாது, ஓப்பா அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. ஸோ இது ஒண்ணு. பிள்ளைகளை படிக்க வைங்க. இஸ்லாமிய மார்க்கம் எதுவுமே நமக்கு தடை செய்யல. இருந்தாலும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, என்ன பாதுகாப்பு நம்ம மெக்கானிசம் வச்சிருக்கோமோ, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பாதுகாப்பு மெக்கானிசம் இருக்கும், நல்லா படிக்க வைங்க. இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல பெண்கள் ஆண்களை விட பெண்கள் நல்லா படிக்கிறாங்க, பார்த்திருக்கீங்களா? பேர்களோட யாராவது சொல்லுங்களேன், ஏன்னு சும்மா சொல்லுங்க. ஏன் பெண்கள் நல்லா படிக்கிறாங்க, பசங்க ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க? சும்மா சொல்லுங்க. இல்லமா சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, கரெக்டா? ஒரு வேலிட் பாயிண்ட், எனக்கு தெரிஞ்ச வேலிட் பாயிண்ட் சொல்றோம் பாருங்களேன். பொம்பளை பிள்ளைங்களை யாரும் படிச்சு பெரிய ஆளாக்கணும்னு படிக்க வைக்கிறது இல்லை, என்ன? ஆனா பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன போக்கஸ் நம்ம கொடுப்போம்னா, அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து ஒழுக்கமா இருக்கணும், கரெக்டுங்களா? அப்ப அதுக்காக என்ன பிராக்டிஸ் கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணி போனா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், துணி மடிச்சு வைக்கணும், வீடு கூட்டணும், இந்த மாதிரி நிறைய வீட்டு வேலையை கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் பிரைமரி ஒர்க்கு. இந்த கல்வி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒழுக்கம்ங்கிறது அடிப்படை, சரிங்களா? ஒழுக்கம் இருந்தாதான் கல்வி வரும், ஒழுக்கம் இல்லைன்னா கல்வி வராது. இப்ப இயற்கையாவே பெண் பிள்ளைகளுக்கு நீங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுனால அவங்களுக்கு கல்வி ஈஸியா வந்துருது. பசங்களை வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒழுக்கங்கிறது ரெண்டு பேருக்கும் தேவை, குரான்ல கூட அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் இந்த உலக நடைமுறையில எப்படி இருக்கு, பையனா எப்படி வேணாலும் இருந்துட்டு போறான், அப்படி வருவான் ராஜா மாதிரி ஸ்கூலை விட்டு, ஒரு ஷூவை கழட்டி இங்கிட்ட அடிப்பான், இன்னொரு ஷூவை கழட்டி அங்கிட்ட அடிப்பான், அடுத்த நாள் காலையில ஷூ எங்க நம்ம கிட்ட கேட்பான். ஏன்னா இந்த மாதிரி பசங்களை தண்ணி தொழிச்சு விடுறதுனால, அதாவது அவன் வந்து ஒழுக்கமா இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லப்பா, தப்பு அது முதல்ல. அப்ப என்கிட்ட கேட்பாங்க, சார் பொண்ணு நல்லா படிக்குது, பையன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், ஒரு ஐடியா கொடுங்களேன். ஒரு ஐடியாவும் இல்லை. பொம்பளை பிள்ளைக்கு என்னென்ன வேலை கொடுக்குறீங்க எல்லாத்தையும் ஆம்பளை பிள்ளைக்கு கொடுங்க. இன்னைக்கு இது பாத்திரம் கழுவுச்சுன்னா நாளைக்கு நீ பாத்திரம் கழுவணும், நான் கழுவிருக்கேன் பாத்திரம், தப்பு கிடையாது. நீ இன்னைக்கு புள்ள வீடு கூட்டுச்சுன்னா நீ நாளைக்கு வீடு கூட்டு, இன்னைக்கு புள்ள துணி மடிச்சு வச்சா நீ நாளைக்கு துணி மடிச்சு வை. இங்க பாருங்க, நான் வந்து ஒரு கற்பனையா சொல்லல, சைக்கலாஜிக்கலாவே சொல்றேன். இப்ப பாருங்களேன், ஒரு துணி மடிக்கிறது நீங்க நினைக்கிறீங்க, அதுல எவ்வளவு சயின்ஸ் இருக்கு தெரியுமா? அதை ப்ராப்பரா மடிச்சாதான் அந்த ஹைட்டுக்கு நிற்கும், ஒழுங்கா மடிக்காட்டி சரிஞ்சு விழுந்துருமா? அப்ப அது மடிக்கும் பொழுதே புள்ள அது மூளையை யூஸ் பண்ணும். ஒரு வீடை கூட்டுறீங்க, சும்மா கூட்டி பாருங்க, குப்பை அங்கங்க இருக்கும், அது கரெக்டா முதல்ல ஒதுங்க வைக்கணும். கிளீனா ஒதுங்க வச்சிட்டதுக்கு அப்புறம் கூட்டினாதான் குப்பை வெளியே போகும். இங்க எங்க சேரகிற நாட்டு இந்த பையன்கிட்ட கூட்ட சொல்லுங்களேன், குப்பை ரூம்குள்ள சுத்திட்டு இருக்கமே தவிர குப்பை தொட்டிக்கு போகாது. அப்ப இதை அவனுக்கு கத்துக் கொடுக்கும் பொழுது பாடத்தை படிக்கிறப்ப கூட எதை முதல்ல படிக்கணும், எதை ரெண்டாவது படிக்கணுங்கிற அந்த ஒழுங்கு அவனுக்கு வரும். அதனால இன்னைக்கு வந்து பெண் பிள்ளைகள் தான் நல்லா படிக்கிறாங்க. இஸ்லாமிய சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய கருத்து தான், உங்க விருப்பம், நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு கல்வியாளராக என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பசங்களை வச்சு இந்த சமுதாயத்தை முன்னேற்றுறதுங்கிறது பெரும் கஷ்டம், கல்லுல நார் உரிக்கிற மாதிரி, படிப்பே வரமாட்டேங்குது. ஏன்னா பெண் பிள்ளைகள் அப்படின்னாக்க நல்லா படிக்கிறாங்க, மார்க் எடுக்கிறாங்க, ஈஸியா அவங்க வந்து கல்வித்துறையில சாதிப்பதற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. ஆபத்து, சேஃப்டி, செக்யூரிட்டி அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் தான். அந்த அக்கறையோடு கவனத்தோடு சேஃப்டி செக்யூரிட்டியோடு படிக்க வைக்க முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கு, நான் என்ன சொல்றேன்னா, நான் என்னுடைய பெண் பிள்ளைகிட்ட PhD வரையும் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ரிசர்ச் தான் பொதுவா பெண்களுக்கு ஏற்ற படிப்பு. இது நம்ம என்ன படிக்கலாம் நிகழ்ச்சியில இருந்தாலும் சொல்றேன், மெடிக்கல், ரிசர்ச், டீச்சிங் இதெல்லாம் பெண்களுக்கு சூட்டபிளா இருக்கும். பொதுவா பெருசா ஒரு ஆளு கீழே அந்த மாதிரி அவங்க பெரிய இது இல்லை, விருப்பப்பட்டா வேலை செய்வோம் இல்லைனாலும் அந்த மாதிரி இருக்கும். அப்ப நீ ஒரு நல்ல ஒரு ரிசர்ச்சர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், PhD வரையும் படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட இலக்கு. இதுல வந்து கண்டிப்பா சவால்கள் இருக்கதான் செய்யும், அதை நாம தான் சந்திச்சு சரிப்படுத்தணும். சரிப்படுத்தி நீங்க படிக்க வைங்க, PhD வரையும் நல்லா படிக்கிற பிள்ளைய PhD வரையும் படிக்க வைங்கிறதா என்னுடைய கோரிக்கை.
நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சார் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இப்போ பிள்ளைங்களை கம்பேர் பண்ணி வளர்க்குறது சிரமமாக இருக்கும். பட் ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கலான்னு சார்ட்ட ஆலோசனை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் வேணாங்கிறது ஒரு நல்ல முடிவு, பர்சனல் முடிவு தான். இது வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா, என்னுடைய அனுபவத்தில் தான் நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன அப்படின்னாக்க, நன்மையான காரியங்கள், அதாவது வந்து ஃப்ரெண்ட் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படி தேர்ந்தெடுக்க கூடாது, நல்ல காரியங்களை தேர்ந்தெடுக்கணும். இந்த புள்ள நல்ல காரியம் செய்தா அது கூட சேர்ந்து நீ ஒத்துழைப்பு செய், சப்போர்ட் பண்ணு, ஹெல்ப் பண்ணு. கெட்ட காரியம் செஞ்சுனா விளைவிக்க. அப்ப வந்து ஒர்க் பேஸ்டு இல்லைன்னா அப்ஜெக்டிவ் பேஸ்டு அல்லது காரண காரியங்கள் பேஸ்டு ஒருத்தரோட சேரணும், அதுல இருந்து விளைவிக்கணும். உங்களுக்கு கூட தெரியும், இந்த ஹதீஸ் எல்லாரும் எல்லா பயான்லையும் சொல்லியிருப்பாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய அரிஷனுடைய நிழல்ல 7 பேருக்கு இடம் இருக்கும். கரெக்டுங்களா? அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா, அல்லாஹ்வுக்காக ஒருத்தரை நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக ஒருவரை வெறுப்பது. அப்ப என்னன்னா, நல்ல விஷயங்கள்ல வந்து நாம வந்து எல்லாரும் கூட நம்ம இணைஞ்சு செயல்படணும். இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ஹியூமன் பேஸ்டா இருக்க கூடாது, ஆக்டிவிட்டி பேஸ்டா இருக்கணும். இதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஃப்ரெண்டு சேரு, என்னது நல்ல செயல் செய்யுது, ஒரு கல்வி, ஒரு மார்க்க விஷயம், ஒரு நல்ல விஷயம், ஒரு டிசிப்ளின், ஒரு குப்பையை, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு குப்பையை கிளீன் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து செய்யும் பொழுது சேர்ந்து ஒத்துழைப்பு கொடு. மற்றபடி ஒரு ஃப்ரெண்டு இவன் நல்லதுக்கு நான் அவன் கூட இருப்பேன், கெட்டது கூட இருப்பான், இந்த காலம் அப்படி இல்லை. நம்ம பிள்ளைங்களை நாம கரெக்டா பார்த்துடுறோம், மற்ற பிள்ளைங்களுக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்படின்னும் பொழுது ஆக்டிவிட்டி பேஸ்டு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணுமே தவிர ஹியூமன் பேஸ்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்க அவாய்ட் பண்றது, சொல்லி கொடுக்கறது நல்லது. இப்ப நான் கூட எல்லாரும் கூட நம்ம சேரலாம், எல்லாரும் கூட சேரலாம், நன்மையான காரியங்கள் எல்லாரும் கூட சேரலாம், நட்பா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நமக்கு பிடிக்காத விஷயம்னா இருக்கா, கொஞ்சம் வேலையா இருக்கு, கோச்சிக்காதீங்க, நாளைக்கு வர்றேன். இது எப்போ வரும் தெரியுங்களா? நான் ஒன்றும் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, நன்மையான விஷயங்கிறதுனால சேர்ந்து ஒத்துழைக்கிறேன். பட் நம்முடைய பேர் எப்படி போகும்னா, பா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஃபாத்திமாவா, ஃபாத்திமா நல்ல விஷயம் தான் வரும்பா, எப்போ கூப்பிட்டாலும் வரும், இந்த அதுக்கு இதுக்கு அதுக்கெல்லாம் அந்த புள்ள வராது அப்படிங்கிற ஒரு பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே தட் இஸ் ஃபைன். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் உள்ள விட்டு பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப இந்த காலத்துல ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். சரிங்களா? அகைன் இது ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான். சார் அடுத்த கொஸ்டின். இப்போ பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா சார்? இப்போ இருக்கிறது எங்களுக்கு 3 மாதம் தான் இருக்குது, இல்லை ஒரு 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாதத்தில் நாங்கள் பேரண்ட்ஸாக உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க சார். குயிக்கா சொல்றது அப்படின்னா, முதல்ல அந்த போன் டிவியை கட் பண்ணிடுங்க. பப்ளிக் எக்ஸாம் வர்றதுனால மெயின் வந்து பசங்களுக்கு இல்லை, நமக்கு கட் பண்ணுங்க. நம்மளும் எடுத்து வச்சிடும். நான் சொன்ன மாதிரி எங்க மேனேஜர் வந்து 1 மாசம் லீவ் போட்டாரு புள்ள எக்ஸாமுக்கு, அது ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. பேரண்டா என்ன செய்ய முடியும்? நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க. ரொம்ப வயிறு முட்டை சாப்பாடு கொடுக்காதீங்க. வயிறு முட்டை சாப்பாடு கொடுங்க, டயர்ட் ஆயிரும், படிக்க முடியாது பிள்ளைங்க. முக்கா வயிறு சாப்பாடு போடுங்க. என்ன பெரும்பாலும் உங்க வேலைகளை விட்டு புள்ள பக்கத்திலே உட்காருங்க, படிக்குதான்னு பாருங்க. அதுக்கு ஏதாவது சிரமம்னா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. என்ன பாடத்தை கஷ்டமா இருக்குன்னு சொல்லுதோ அந்த முதல்ல கேட்டு லிஸ்ட் வாங்கி வச்சுக்கிட்டு டீச்சர் கிட்டயோ, டியூஷன் டீச்சர் இல்ல நீங்களோ இன்டர்நெட்ல தேடி முடிஞ்ச வரைக்கும் என் பிள்ளை எந்தெந்த பாடம் கஷ்டம்னு சொல்லுதோ நீங்க கத்துக்கிட்டு அதை எவ்வளவு சிம்பிளிஃபையா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னு பாருங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. என்ன உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. மற்றபடி தைரியம் மூட்டுங்க. ஏன்னா பெரும்பாலும் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, எக்ஸாம் ஹாலில் போய் மறக்குது, இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. காரணம் ஃபியர்னஸ் தான். ஒன்றும் பயப்படாதமா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நல்லா சாதிப்ப, பயப்படாதன்னு தொடர்ந்து ஒரு பேக் போன் அம்மா இருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சூப்பரா சக்சஸா எழுதுவன்னு ஒரு தன்னம்பிக்கையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சப்டிவிஷன் மாதிரி கேட்குறேன் சார். அதாவது +1 இப்போ 10th முடிக்க போகிறாங்க, பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. +1ல் வந்துட்டு என்ன மாதிரி குரூப் எடுக்கலாம், இப்போ எது வேலிடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சார். அதே மாதிரி இப்போது பிகாம் படிக்கிறவங்க அடுத்து எம்காம் பண்ணலாமா, எம்பிஏ பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். அந்த மாதிரி தான் சார் கேட்குறேன். நல்ல மார்க் எடுத்தா பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களோட ஒப்பீனியன் கேளுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் பிள்ளை என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நல்ல குரூப்னு கேட்டீங்கன்னா பயாலஜி மேக்ஸ் தான். அது ஏன் நல்ல குரூப் போடுறாங்கன்னா, எதிர்காலத்தில் நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம், டாக்டர், இன்ஜினியர், என்ன வக்கீல், உலகத்தில் என்ன படிப்பு இருக்கோ எல்லா படிப்பையும் படிக்கலாம். அது கிடைக்கல அப்படின்னா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க. சரிங்களா? இது 2 மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்ல குரூப்னு சொல்லுவாங்கன்னு இல்லை, நல்ல குரூப் தான். இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க 3rd குரூப் எடுக்கலாம். சரிங்களா? பிகாம் முடிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னா உங்க விஷயம் தான். உதாரணத்துக்கு எனக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், CA
அந்த மாதிரி சிஎம்ஏ அப்படி எதிரையாவது போகணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போகலாம். இல்லைன்னா எம்பிஏ அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். எம்பிஏ எடுக்கிறதா இருந்து அப்படின்னாக்கா ஹெச்ஆருக்கு ஓரளவுக்கு வேல்யூ இருக்குது. ஃபினான்ஸ் எடுக்காதீங்க, அது எல்லாமே ஒரு மாதிரி வட்டி சார்ந்த இதாக தான் இருக்கும். அதனால் அதில் நம்ம பெரிய அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இல்லை. டாப் இன்ஸ்டியூட் டான்செட்டு கேட்டு இந்த 2 எக்ஸாம் எழுதி டாப் இன்ஸ்டியூட்ல எம்பிஏ படிக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா காசை கட்டி சாதா காலேஜில் படிக்கிறதுல ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ இதுதான் குரூப் வைஸ் மேக்ஸ் பயாலஜி கணக்கு வச்சுக்கோங்க. கிடைக்கலன்னா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க. பிள்ளைக்கு வேற ஐடியா இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து ஆர்ட்ஸ் சயின்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? சார் அடுத்த கொஷின். சார் என் பையனுக்கு நான் வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன். அவன் படிக்கிறதுக்கு அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுக்குறேன். நீங்கள் சொல்கிற அனைத்தையுமே நான் செய்கிறேன். ஆனால் வந்து நான் சொல்கிறத அவன் கேட்க மாட்டேங்கிறான், செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைய நான் என்ன சார் பண்ணணும்? சுத்தமா சொல்லு பேச்சு கேட்கல அப்படின்னாக்க ஒரு வேலை சொல்றீங்க, செய்யலைன்னா நம்ம வேலையை விட்டுட்டு செய்யற வரையும் அவன் கூடயே நில்லுங்க. இன்னைக்கு என் வேலை பொழப்பு போனாலும் பரவாயில்லடா, இன்னைக்கு உன் பின்னாடியே தான் நான் சுத்த போறேன் அப்படின்னு நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். கூடவே இருங்க. செய்யற வரைக்கும் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்துகிட்டே இருங்க. பார்த்துருவோம்பா அப்படின்னு. கண்டிப்பா அம்மா கூடவே இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் அம்மா மேல ஒரு அட்லீஸ்ட் குறைந்தபட்ச இறக்கமாவது இருக்கும். என்னன்னா நம்ம அதை போட்டுட்டு அவங்க பின்னாடியே நிக்கணும். பாப்பா பாத்துருவோம், நீயா நானா இன்னைக்கு போட்டு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்து பாருங்க, செய்வாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு இங்க பாருங்களேன், சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது செய்யுங்க. எல்லா பிள்ளைங்களையும் ஒரு பிரச்சனை இருக்கும், படிப்புல இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சப்போர்ட் பண்ற மாதிரி செய்யுங்க. பசங்க நம்ம கிட்ட தானா வருவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படிப்புல ரொம்ப கஷ்டமான கேள்விகள் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து செஞ்சு பாருங்க, கண்டிப்பா செய்வாங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு வாரம் அவரை ஃபாலோ பண்ணுங்களேன், பையனோ பொண்ணோ ஒரு வாரம் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்களேன். நிச்சயமா அவர் என்ன பண்ணுவாரு, இதுக்கு மேல முடியாதுப்பா, எனக்கு தெம்பு இல்ல, அம்மாவுக்கு நல்ல தெம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வடிக்க வந்துருவோம். மோஸ்ட்லி அம்மாங்கிறவங்க வீட்டில் இருக்கிறாங்க சார். ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு இந்த மாதிரி வெளியில் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குன்னு போயிடுறாங்க. அங்கே போய் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பிள்ளைங்களை டைரெக்டாக கேட்க முடியல. பட் ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஒரு ஷேரிங் இருக்க மாட்டேங்குது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அது அவங்க போக்கில் எப்படி கேட்குறது, அவங்க மனசு ஹர்ட் ஆகாமல் எப்படி கேட்குறது அப்படின்னு கேட்குறாங்க சார். ஷேரிங் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சார். அதான் சொன்னேன், குழந்தைங்களுடைய உலகத்துல நமக்குன்னு ஒரு பங்கு இருக்கணும். ஏன் பசங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்கு. அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ ஒரு பயம், அந்த ஃபியர்னஸ் இருக்கு. அதை நீங்க தான் போக்கணும். தைரியமா நீ அத்தா கிட்ட சொல்லு, அம்மாட்ட சொல்லு, ஒன்றும் பண்ண மாட்டேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது நேரடியா நம்ம அப்ரோச் பண்றது. இன்டைரக்டா அப்ரோச் பண்றதா பேக்கை செக் பண்ணுங்க. பேக் இருக்குல்ல, எப்பவுமே தினம் வந்தவொன்னா பேக்கை செக் பண்ணுங்க. அப்படியே நீங்க ஸ்கேன் பண்ணிடலாம், புள்ள இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை செக் பண்ணுங்க. டீச்சர் கிட்ட கேட்கலாம். டீச்சர் கிட்ட கேட்டாலும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஆனால் கம்மியாக தான் இன்புட் கொடுப்பாங்க. நம்ம பிஹேவியரல் சேஞ்சஸை வச்சு பிள்ளைங்களுக்கு ஒன்று கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது மெயின் என்னன்னா, பசங்களோட நான் சொன்ன மாதிரி இந்த சொல்லிக் கொடுக்கறது மூலியமா, அவங்களோட சேர்ந்து விளையாடுறது மூலியமா அவங்க உலகத்துல நமக்குன்னு ஒரு பகுதி இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் சில விஷயங்கள் அவங்க நம்மகிட்ட சொல்றது இல்லை. உதாரணம் பொம்பளை பிள்ளை அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அத்தா கிட்ட சொல்ற விஷயங்கள்னு இருக்கு. சிலது நம்ம ரிலேட்டிவ் கிட்ட சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் பொழுது அதை நம்ம கண்டுபிடிச்சு பண்ணலாம். பிஹேவியர் சேஞ்ச் ஆகும்பொழுது நம்ம அலர்ட் ஆயிடணும், என்ன ஏதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். அவங்க உலகத்துக்குள்ள நம்ம போறதுன்னு சொன்னல, அந்த மெக்கானிசம் ஃபாலோ பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம், பேக்கை செக் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம், டீச்சர்ட்ட நம்ம கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்க கான்பிடென்ட் கொடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒண்ணு இல்லம்மா அம்மா உன்னை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், இல்ல நீ 100% உனக்கு சொல்றேன், சொல்லி நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் உனக்கு உதவிதான் செய்வேனே தவிர உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி பாருங்க. நிச்சயமா பிள்ளைங்க வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னா கூட நீங்க அப்படியே கொஞ்சம் இதாகிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னாக்க சால்வ். ஆனா இது நீங்க செஞ்சுதான் ஆகணும். இந்த காலகட்டங்கள்ல சூழ்நிலைகள்ல இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு செஞ்சுதான் ஆகணும். இதுக்கு நாம கண்காணிப்பு தான், நம்ம கண்காணிப்பு வளையத்துக்குள்ள நம்ம பிள்ளைகளை கொண்டு வந்தாலே தொடர்ந்து நம்ம மானிட்டர் பண்றதே போதும். எப்படி அத்தாவுக்கு தெரிஞ்சிடும் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இது மூலையா நம்ம என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். கண்டிப்பா. Thank you for your valuable advice, sir. We will keep surely in future. Parents will get your word, sir. Now I request our AHMS Vijayalakshmi ma'am to give her vote of thanks to this gathering. Good evening to all. On behalf of our Matlabul Khairat Nursery and Primary School management, headmisters, staffs and our students, I am express my sincere gratitude to our chief guest
Mr. S. Siddiq M.Tech for accepting our invitation in his busy schedule. Thank you, sir, for being here with us today. And I also thank to our school management for this opportunity. And I also thank my school teachers and my beloved students for taking part in this occasion. Once again, I thank you all. Thank you, sir. Thank you. Miss National Anthem. Let's all be stand up for National Anthem. जनगणमन जनगण मन अधिनायक जय भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा दब सुबना में जाए दब सुबासी समाए काहे दब जयदाहा जनगण मंगलदायक जय भारत भाग्य विधाता जय 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 है। டிஸ்ட்ரிபியூஷன் ரிமைனிங் வரை உட்கார சொல்லுங்க. எல்லாம் முடிச்சோம். நமதூர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற குடிநகர் தகவல் குழும வாட்ஸ்அப்பில் இணைந்திடுங்கள். மேலும் யூடியூப்பில் குடிநகர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முகநூலில் குடிநகர் தகவல் குழுமம் பக்கத்தை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.